ரைட்டு சார், ரைட். ஓகே, ஓகே. வணக்கம். நான் நீலகண்ட பிள்ளை பேசுகிறேன். இன்றைய கூட்டத்திற்கான தலைப்பு சமீபத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியம் நுகர்வோர் குறை கேட்பதற்கு என்று ஒரு சிறப்பு முகாம் 5/4/2025 அன்று நடத்தினார்கள். காலை 11 மணிக்கு நல்ல நேரம், முகூர்த்த நேரம் பார்த்து 11 மணிக்கு ஆரம்பித்து இரவு மாலை 5 மணிக்கு அந்த கூட்டத்தை முடித்தார்கள். சனிக்கிழமை மூத்த வைக்க மாட்டாங்க சார். அதற்கான அது எப்படி கூட்டம்? ஆமா, இவன் மூத்த நான் எனக்கு சனிக்கிழமை மூத்த இவன் அப்படிதானே வைப்பான். நுகர்வோர் குறை தீர்ப்பதாக அவர்கள் பிரகடனப்படுத்தினார். அது கோட்ட மட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்துல 178 கோட்டங்கள் இருக்கிறது, செயற்பொறியாளர் அலுவலகங்கள். அந்த செயற்பொறியாளர் அளவில் சிறப்பு நுகர்வோர் கூட்டம். நுகர்வோருடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நாங்க உடனே சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் நடத்தினாங்க. ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் குறைதீர் கூட்டம் நடத்தணும்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது பேரளவுல நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சர்க்கிள் வட்டத்திலையும் நடத்துறாங்க. அப்ப இது தவிர ஒவ்வொரு மின்சார வாரியத்தினுடைய ஒவ்வொரு சேவைகள் சார்ந்த பணிகள் ஒவ்வொன்றையும் லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் என்ன, மீட்டர் டிஃபெக்ஷன் எப்போ பண்ணணும், ஹார்ட் பில்லிங் அசஸ்மெண்ட்ல உள்ள மின் கணக்கீடு செஞ்சல இருக்கக்கூடிய குறைபாடுகளை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காலக்கெடு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸுக்கும் ஒரு காலக்கெடு, இந்த இத்தனை நாளைக்குள்ள இத்தனை இதுக்குள்ள நீங்க வேலையை முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஆணையம்ங்கிற ஒரு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி அந்த தமிழ்நாடு மின்சார சட்டத்தின்படி மின்சார சட்டத்தின்படி அதை வகுத்து அதுக்கு ஒரு டிஎஸ்ஓபின்னு அந்த விதிக்கு பேரு டிஸ்ட்ரிபியூஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரெகுலேஷன். அதன்படி செஞ்சு கொடுக்கணும். நீங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலன்னா உங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி நுகர்வோருக்கு இழப்பீடு வழங்கணும். அந்த இழப்பீடை 2 விதமாக வழங்கணும். ஒண்ணு, பெட்டிஷனர் கேட்கணும், எனக்கு இந்த மாதிரி இந்த இது காலதாமதப்படுத்திட்டாங்க, எனக்கு இழப்பீடு கொடுங்கன்னு கேட்டு பெறுது ஒண்ணு. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு அந்த இழப்பீடை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 விதத்துல சட்டத்தை விதிகளை போட்டிருக்காங்க. அப்ப இது ஏற்கனவே இந்த பணிகள் சேவைகள் எல்லாமே மின்சார வாரியத்தினுடைய சேவைகள் அனைத்துமே முறையாக கட்டமைக்கப்பட்டு அதற்கு கண்காணிக்கப்பட்டு அதுக்கான இழப்பீடுகளையும் உறுதிப்படுத்துதலையும் செய்ய வேண்டும் சொல்லி சட்டம் தெளிவாக கொடுக்கும். அப்படி இருக்கிற போது இவங்க இந்த சிறப்பு முகாம் நடத்துறேன், குறைதீர் மன்றம் கூட்டம் நடத்துறேன் அப்படின்னு இதை தவிர்த்து, இந்த 2ஐயும் தவிர்த்து மாவட்ட அளவிலான மின் பகிர்மான மட்ட அளவிலான ஒரு குறைதீர் மன்றம் செயல்பட்டு இருக்கு, சிஜிஆர்எஃப்னு சொல்றோம். அந்த சிஜிஆர்எஃப்ல அவங்க அந்த பிரச்சனையை தீர்க்கலைன்னு சொன்னேன்னா நம்ம நேர சென்னையில இருக்கக்கூடிய ஓம்பட்ஸ்மனுக்கு அப்பீலுக்கு போகலாம். இது எல்லாமே மின்சார வாரிய சட்டத்தின்படியான கட்டமைப்பு, நுகர்வோருக்கான தீர்வுக்கான வழிமுறைகள். இவங்க இந்த சிறப்பு முகாம் எதுக்காக நடத்தினாங்க, என்ன நோக்கம் அப்படின்னா, ஏதாவது இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் போச்சுதான், இவங்க மின்சார வாரியம் சேவையை சரியா செய்யல, நிறைய சேவைகள் குறைபாடு நிறைய இருக்கு, கம்ப்ளைண்ட் ஏதாவது அரசுக்கோ மின்துறை நிர்வாகத்துக்கோ போனதா. அப்படி போயிருந்தது. அந்த அடிப்படையில இவங்க பர்டிகுலர்ஸ் ஏதாவது கால்பார் பண்ணாங்க, எவ்வளவு ஒவ்வொரு டிவிஷன் அளவுலையும் எவ்வளவு நிலுவையில இருக்கு, எந்தெந்த வகையில ஒரு 5-6 ஐட்டம் அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல. என்ன சொல்றாங்க? பில்லிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, அப்புறம் மீட்டர் டிஃபெக்ட், போல் டேமேஜ், லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட், அப்புறம் நேம் டிரான்ஸ்ஃபர் அண்ட் டாரிஃப் சேஞ்ச் அண்ட் அதர்ஸ். இப்படி ஒரு 5 கேட்டகரி, ஒரு 5 கேட்டகரியா தான் பிரிச்சிருக்காங்க. இந்த 5 கேட்டகரிக்கு எவ்வளவு பெட்டிஷன், எவ்வளவு மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கிறது, இந்த மின்சார வாரியத்தை ஏன் செஞ்சுட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது அவங்களுக்கு போனதா. அதன் அடிப்படையில இது உங்களை விட்டா சரியா வராது, நம்ம ஒரு சிறப்பு முகாம் மாதிரி போட்டு ஒவ்வொரு ஈயினுடைய கோட்ட மட்டத்துல
சிறப்பு அதுக்கான ஆட்களை எல்லாமே தயார், அம்பு அம்பு படை ஏவல் எல்லா பணி எல்லாமே ரெடியா வச்சு, இப்போ ஒருத்தன் வந்து இப்போ போல் டிஃபெக்ட் டேமேஜா இருக்கு மாத்தலேன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஜேசிபி அனுப்பி போலையும் அங்கேயே தலையை தூக்கி போய் கொண்டு போய் அங்கே நட்டு 5 மணிக்குள்ள வந்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்படி ஏதாவது கட்டமைப்பு எல்லாம் நிர்வாகம் பண்ணி அப்படி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு முகாம் நடத்துனாங்களா? இல்லை ஏதோ வேணும்ல மீட்ரு ஒவ்வொரு டிவிஷனுக்கு ஒரு 5000 மீட்டர். ஏன் அப்ப நான் என்னைக்கு அதை கேட்டேன், உனக்கு அந்த கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துதா? இது சேவை குறைபாடு வந்து மின்சார வாரியத்துல அது அளவுக்கு அதிகமாக இருக்குது, நுகர்வோர் வந்து திருப்தி அடையாம ரொம்ப அசௌகரியமா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு அரசுக்கோ இல்ல அரசியல்வாதிகளோ இல்ல நிர்வாக ரீதியிலோ ஏதாவது மனுக்கள் வந்ததுன்னா அப்ப அதனுடைய குவாண்டம் ஓரளவு இவங்க அதை அனுமானித்திருக்க முடியும், யூகிச்சிருக்க முடியும் இல்லையா? இவ்வளவு பெட்டிஷன் பெண்டிங் இருக்குங்க, அதனால நம்ம சிறப்பு முகாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஈக்கும் என்ன கம்ப்ளைண்ட் அடிப்படையில எவ்வளவு வரும் அப்படிங்கிற தோராயமான அளவுல ஒரு 5000 மீட்டர், ஒவ்வொரு ஈக்கும் ஒரு 5000 மீட்டர் அலாட்மெண்ட் பண்ணி வண்டியில எல்லாமே, வண்டியில எங்க நம்ம அந்த இதுல போடுவாங்க தெரியுமா, அந்த என்னது இப்ப வெள்ளம் வந்துருச்சு புயல் வந்துருச்சுன்னு உடனே சாப்பாடு போட்டு கடிக்கு போன பாருங்க, கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்ல, அது மாதிரி மீட்டர்ல எல்லாம் எடுத்துட்டு போய் அங்கேயே ஒரு ஒரு 1000 லேபரை என்கேஜ் பண்ணி டக்கு டக்குன்னு மீட்டர்லாம் மாத்தி அப்புறம் முகாம முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா மொத்தம் எவ்வளவு வந்துருக்கு சார்? 11,122 கம்ப்ளைண்ட். அந்த பேப்பர்ல போட்டிருந்தது வந்து 11,022 கம்ப்ளைண்ட். ஒரு 100 கம்ப்ளைண்ட் ஆகும், கூட்டல்ல கொஞ்சம் கழித்தல் கொஞ்சம் வேற தப்பாகி போச்சு அவங்களுக்கு. ஆனா வந்த கம்ப்ளைண்ட் 11,122. இந்த 11,122 கம்ப்ளைண்ட்டையும் முடிச்சு கொடுத்துருக்கலாமே. நீ போட்டதே சிறப்பு முகாம, ஏற்கனவே அவன் அவனுடைய பிரச்சனை தீர்க்கலைங்கிறதுக்காக தானே நீங்க சிறப்பு முகாம் போட்டீங்க. அப்ப சிறப்பு முகாம் போட்டிருந்தீங்கன்னா நீங்க வந்ததே 11,122 கம்ப்ளைண்ட் தான், புகார் தான். அந்த 11,122 கம்ப்ளைண்ட் உனக்கு கொடுத்து முடிஞ்சது என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இருக்க முடியும்? முடிச்சது சாயந்தரம் 5 மணிக்குள்ள ஒரு புதிய ஒரு போல நடந்தது 5 மணிக்குள்ள முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஒரு டிவிஷன் லெவல்ல வந்து 2 லட்சம் சர்வீஸ் ஆவரேஜா ஒரு டிவிஷனுக்கு 2 லட்சம் சர்வீஸ். அந்த 2 லட்சம் சர்வீஸ்ல வந்து எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, மொத்தம் எவ்வளவு வந்திருக்கும்? அப்ப அதுல என்னெல்லாம் வந்திருக்கு? லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் என்ன சால்வ் பண்ணிட வேண்டிய என்ன, கண்டக்டர் எடுத்துட்டு போக வேண்டியது சென்டர் பண்ணணும், இல்ல என்ன பிரிச்சு அடிக்கணும், டிஸ்ட்ரிபியூஷனை பிரிச்சு மாத்தி கொடுக்கணும், டிரான்ஸ்ஃபார்மர்லோட எங்க லென்த் ரன் இருக்குதோ அதை குறை, லோடு இருந்தா லோட ஷேர் பண்ணி கொடுக்கணும், பண்ணலாமே. அதுதானே சிறப்பு முகாம்ங்கிறது. அதான் சார், ஒரு டிவிஷன் லெவல்ல இருக்கக்கூடிய அவ்வளவு எம்ப்ளாயிஸ் மொபிலைஸ் பண்ணிட வேண்டியதானே. ஒருத்தர் நீங்க வேலை செய்யலன்னு நல்லா தெரியுது இல்ல, எவனுமே வேலை செய்யல, எவனுமே சேர்மனே வேலை செய்யலையே, நல்லா பாத்துக்கீங்க. சேர்மனே போய் அங்க உட்காந்து போய் பாத்துருக்கான், அவனும் வேலை செய்யல, எவனுமே வேலை செய்யல. அன்னைக்கு டிடி அந்த ஆள் ஓய்ந்ததை பாத்துருக்காரான்னு எனக்கு தெரியல, எனக்கு சந்தேகமா இருக்கு. இது எல்லாமே போனீங்கன்னா வந்ததே தமிழ்நாடு முழுமைக்கும் 11,122 கம்ப்ளைண்ட். அதான் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள முடிச்சுட்டேன்னு சொன்னாங்கன்னா நாம இங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு இமாலய சாதனை செஞ்சுட்டாங்கப்பா. போல் நட்டுட்டாங்க, லைனை லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நேம் டிரான்ஸ்ஃபர் பேப்பர்ல எழுத வேண்டியது 1/2 மணி நேரம் வேலை இருக்கு. ஏன் டேரிஃப் சேஞ்சிங் பண்ணி பண்ணுங்க. அதுதானே கேம்ப் போட்ட என்ன அர்த்தம்? கேம்ப்னு போட்டு பெட்டிஷனை வாங்கிக்கிட்டு இந்த கலெக்டர் ஆஃபீஸ் நடத்துற மாதிரி அப்புறம் 3 வருஷத்துக்கு ஆற போடுறதுல அப்ப நீங்க யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த பாசாங்கு வேலையெல்லாம் செய்யறீங்க? அதுல ஒருத்தன் போட்டுக்கிறான் பாருங்க, அந்த இதுல அவன் என்ன செஞ்சாங்கிறத கூட சொல்லலைங்க. அவன் மீட்டிங் போடுறாங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு போட்டோ போட்டுருக்கான். நோக்கமே அந்த இதுதான். இந்த நோக்கமே யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக அவங்க போட்டோ 4-5 பேர் போட்டோ போட்டு மின்சார வாரியத்தினுடைய நுகர்வு குறைக்கு இந்த போட்டோக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதைத்தான் இவங்க செய்யறாங்க. அப்ப நோக்கம் நிறைவேறல. அப்ப நோக்கம் நிறைவேறலைன்னா அன்னைக்கான செலவு நான் ஒரு பட்டியலிட்டு இருந்தேன், பார்த்துருப்பீங்க. நான் ஏற்கனவே சர்க்குலர் அவங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பிட்டேன். அபிஷியலா இருக்கக்கூடிய சேர்மன், எனர்ஜி செக்ரட்டரி எல்லாருக்கும் நம்ம அனுப்பிட்டோம். பேப்பர்லுக்கு வரவங்களுக்கு எல்லாரும் அனுப்பிட்டோம். அவங்களுக்கு அதெல்லாம் ரசனை இருக்காது, அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. நம்ம அனுப்புறதெல்லாம் அவ்வளவுலாம் எடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, அன்னைக்கு 9 கோடி ரூபாய் செலவாயிருக்கு தமிழ்நாடு முழுமைக்கும். இந்த கேம்ப் நடத்தின வகையில எவனும் எந்த வேலையும் செய்யாம இருந்ததுக்காக 9 கோடி ரூபாய் விரயமாயிருக்கு. சாமியானா போடணும், சேர் வாங்கி வைக்கணும், கன்சியூமருக்கு சேர் வாங்கி போடுவாங்க, அவங்க உட்காரணும்ல, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். நான் வந்து குடிதண்ணீர் சேர் அங்க உட்கார்ந்து அந்த சாமியானா போட்டுக்கிற ஒரு விளம்பரப்படுத்தியிருப்பாங்க. இதுக்குத்தான் வந்து நான் மொத்தம் எஸ்டிமேட் போட்டுதான் 9 கோடி ரூபாய். ஆமா,
சாமியானாக்கு வந்து 25,000 ஒரு சாமியானா போடுறதுன்னா மற்ற எக்ஸ்பென்ஸ் ஒரு 25,000 50,000 178 1,00,00,000 இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு 1,00,00,000. இப்போ அபிஷியல்ஸ் இருக்கான் பாருங்க, அபிஷியல்ஸ் வந்து பாருங்க, வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். ஒரு ஒரு கோட்டத்துக்கு ஒரு 4 ஏடி 16 ஏஇ ஸ்டாஃப். அதை ஸ்டாஃப் எடுத்துட்டீங்கன்னா நான் என்ன கணக்கு போட்டுருக்கோம்னா ஒரு 67 ஸ்டாஃப். எஸ்டி வந்து ஒரு ஆளு. ஏடிக்கு 4 லட்சம் ரூபாய், ஏடிக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம், ஏஐக்கு 2 லட்சம் ரூபாய், ஸ்டாஃபுக்கு 1 லட்சம் ரூபாய், எஸ்சிக்கு வந்து 5 லட்சம் ரூபாய், ரெவன்யூ ஸ்டாஃபுக்கு எல்லாம் 2 லட்சம் ரூபாய்க்கு 3 பேர், அப்படி மொத்தம் 67 எல்லாம் சேர்த்து இவங்க எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7.5 கோடி வருது. சரி, இதுல நமக்கு வேற என்ன செலவு இல்லை. அப்புறம் இது அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு 18 லட்சம் ரூபாய் போட்டிருந்தேன். அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ் கொடுக்குமா இல்லையா, ஒரு ஏதாவது ஒண்ணு இது ஒண்ணு ஒரு தட்டி போட வைக்கணுமா இல்லையா. இதை எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் பண்ணிட்டு அவன் அன்னைக்கு என்ன சாதிச்சாங்க அவன் 9 கோடி ரூபாய். ஒருத்தரும் வேலை பார்க்கல, ஆபீஸ்ல உட்கார்ந்தாவது வேலை செஞ்சிருப்பான், அது கூட வேலை செய்யல. 9 கோடி ரூபாய் அன்னைக்கு உள்ள மின்சார வாரியத்துக்கு நஷ்டம். அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கான், பில்லிங் இஷ்யூஸ் வந்தது வந்து 1394 பில்லிங் இஷ்யூ வந்திருக்கு. பில்லிங் அவ்வளவுதான் வந்திருக்கு தமிழ்நாடு முழுமைக்கும். 177 டிவைட் பை எவ்வளவுன்னு போட்டுடுங்க, 3.8. ஒரு டிவிஷனுக்கு வந்து 3 பெட்டிஷன் தாங்க வந்திருக்கு பில்லிங் டிவிஷன். யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன் இந்த தலைப்பா எடுத்திருக்கிறோம்னா மானக்கேடா இருக்குங்க. இந்த நிர்வாகம் ஐஏஎஸ் ஆபீசர் அவன் பேசாம சினிமால கொண்டு போய் விட்டுலாம், அவன் நடிக்க விட்டுலாம். தால மானக்கேடு ஐஏஎஸ் ஆபீசர் சொல்றதுக்கு ரொம்ப மோசமா நம்ம நினைக்க சொல்றோம் சார். 3 பெட்டிஷன் சார், பில்லிங் இஷ்யூன்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு வந்த பெட்டிஷன் 3 ஒரு டிவிஷன். ஏன் சார் அதை சால்வ் பண்ண முடியல? அதுல 1394 பெட்டிஷனுக்கு 675 பெட்டிஷன் சால்வ் பண்ணிருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மீட்டர் டிஃபெக்டிவ் 371 மீட்டர் டிஃபெக்ட் அவ்வளவுதான் வந்திருக்கு. எவனை நம்பல, இவன் நம்பல, இவன் எல்லாம் வேடிக்கை காட்டிட்டு உட்காந்துருக்காங்க, யாருமே நம்பல. 371 மீட்டர் டிஃபெக்டிவ் கேசஸ். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, 2 கூட கிடையாது, 1 தான். ஒரு டிவிஷனுக்கு கேஸ் தான் வந்திருக்கு. ஒரு ஒட்டுமொத்த டிவிஷனுக்கு நான் எவ்வளவு ஸ்டாஃப் சொன்னேன், 127 லட்சம். ஒரு டிவிஷனுக்கு 123 லட்சம் டிவைட் பை 30 4.1 லட்சம். ஒரு டிவிஷனுக்கு வந்து ஒரு நாளைக்குள்ள சம்பளப்பட்டு வடா பண்றதுக்கு 4.1 ஒரு நாளைக்கு செலவு. இவ்வளவு பேரு உட்கார்ந்துகிட்டு என்ன 203 மீட்டர் தான் மாத்திருக்காங்க. அதுலயும் பெண்டிங். அதுலயும் ஒரு 168 மீட்டர் வந்து மாட்டல. ஏன் மாட்டல? மீட்டர் டிஃபெக்ஷன் தானே நீங்க பெட்டிஷன் ரிசீவ் பண்ண. உன் டிவிஷன்ங்கிறது ஏரியா பவுண்டரிக்குள்ள தானே. அவங்க நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே மீட்டர் கொண்டு போய் நீ மாத்திருக்கலாம்ல. போல் டேமேஜ் 2278 போல் டேமேஜ் கேஸ் வருது அன்னைக்கு பதிவு பண்ணிருக்கான். அதுல அவன் மாத்தின என்ன தெரியுமா, வெறும் 18 தான் மாத்திருக்கான். ஏன் சார், ஒரு மழை வந்துருச்சுன்னா 5 லட்சம் போல் ரெடியா இருக்குங்கிறான். ஒரு புயல் வந்துருச்சுன்னா 10 லட்சம் போல் எங்க ரெடியா வச்சிருக்கேங்கிறான். ஒரு சிறப்பு முகாம் நடத்தினேன், சிறப்பு முகாம்ல வந்து என்ன சுண்டல் கொடுக்கல, சுண்டல் வேகல, என்னது சார் பாயசத்துல வந்து இனிப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லுவான். வந்து சிறப்பு முகாம் நடத்தினது என்னத்துக்கு, என்ன அலங்காரத்துக்கு அதிகமா நடத்தினாங்க. அப்ப இந்த தானே குறை வருவான், போல் டேமேஜ் தானே வருவான். ஏன் போல் ரெடி பண்ணல? ஏன் 18? ஒரு நாளைக்கு எவ்வளவு சார்? 2778. ஒரு டிவிஷனுக்கு எத்தனை வந்திருக்கும்? ஒரு டிவிஷனுக்கு ஒரு 12 போல் வந்திருக்குமா? நட முடியாதா? ஏன் நடல? வெறும் 18 போல் நட்டுருக்கான். வெறும் 18 போல் நட்டுருக்கான். எல்லா ஆபீசரும் சீன் போர்டு வந்து வந்து பார்த்துட்டீங்க. வேலை வேலைக்காரன் எங்க போயிருப்பான்? அவன் வேலை கைடு தானே, சும்மா உட்காந்துருப்பான். ஏன் நீங்க ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் என்கேஜ் பண்ணிக்க வேண்டியதானே? அன்னைக்கு ஒரு நாளைக்காக கான்ட்ராக்ட், நீங்க தான் கான்ட்ராக்ட் விடல, கில்லாடிகளாச்சே, கான்ட்ராக்ட் போடுற வேண்டியதானே? டக்குன்னு லொகேஷன் சொல்ல வேண்டிய, போங்கப்பா வண்டி எடுத்துட்டு போங்க, போல் இங்க இருக்கு, எல்லாம் எங்க ரெடியா இருக்கு, எடுத்துட்டு போங்க, போய் மாத்திப்பாங்க சொல்ல வேண்டியதானே? அதனால வெறும் 18 போல். லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் 1532 லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் வந்து 12 கம்ப்ளைண்ட் தான் அட்டன் பண்ணிருக்கோம். 178 டிவிஷன்ல 12 டிவிஷன்ல கூட அவங்க அந்த வேலை செய்யலாம். லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் சரி பண்ணணும். அது என்ன அப்படி இருக்க முடியுமா? லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் வந்து என்ன பிரச்சனை, ஏன் அந்த லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் வந்தது? 12 தான் அட்டன் பண்ணிருக்காங்க. அடுத்தது நேம் டிரான்ஸ்பர்
அந்த டேரிஃப் சேஞ்ச் அது இந்த லிஸ்ட்ல வராததெல்லாம் சேர்த்து 5547 வந்ததுல 1068 தான். நான் சொல்றது இவங்க கொடுத்ததே உண்மையிலேயே சால்வ் பண்ணாங்களாங்கிற அந்த சந்தேகத்துக்குள்ள நான் போகல. அவன் கொடுத்ததை நான் ஏத்துக்கிறேன், அவன் சால்வ் பண்ணிட்டேன். 1068 பெட்டிஷன் வந்து கிளியர் அட்டன் பண்ணிட்டேன்னு சொல்றான். அப்ப நல்லா பாருங்க, 25% கூட அவன் சால்வ் அன்னைக்கு. அப்ப இதுல இருந்து அவன் அப்ப 11,122 கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணதுல 1976 மட்டும்தான் தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடியே விளம்பரப்படுத்தி சாமியானாக்கு அரைச்சிட்ட சொல்லி அதை போட சொல்லி இதை செஞ்சு எவ்வளவு வேலை செய்யல. எத்தனை மேன் பவர் வந்து உழைப்பு விரயமாயிருக்கு. அப்படி என்ன நீ அச்சீவ் பண்ணி 9 கோடி ரூபாய் நஷ்டம் மின்சாரவாரி. உனக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? இந்த 1068 பெட்டிஷன் வந்திருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல மேக்சிமம் 5 லட்சம் ரூபாய் வந்துருக்கும். அந்த நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு டேரிஃப் சேஞ்சிங்குள்ள இது அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் 5 லட்சம் ரூபாய் இவ்வளவுதான் அச்சீவ் பண்ணி. இதில் நீங்க என்ன பண்ணீங்க? இந்த 11,122 கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இந்த 11,122 கம்ப்ளைண்ட்ல வந்து புது கம்ப்ளைண்டா? இதுல எத்தனை கம்ப்ளைண்ட் வந்து ஆல்ரெடி புகார் கொடுத்தது பெண்டிங்ல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. கேம்ப்ல கொண்டு கொடுத்தது எத்தனை கேசஸ் வந்து கண்டிப்பா புதுசா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எல்லாமே பெண்டிங் இஷ்யூவா தான் இருக்கவங்க கொடுப்பாங்க. அவங்கதான் லைவ்ல இருப்பாங்க. மீட்டிங்லாம் கவனத்துல மீட்டிங் இருக்காம நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஏற்கனவே புதுசா வந்திருக்கிறவங்க பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 25%, 10% கூட இருக்காது. எல்லாமே பழைய எக்ஸிஸ்டிங் கம்ப்ளைண்டா இருக்கும். அப்ப அந்த எக்ஸிஸ்டிங் கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஏன் இவங்க அட்டன் பண்ணலன்னு யாராவது கேள்வி கேட்டாங்களா? நீ எப்ப கொடுத்த அந்த பெட்டிஷனை ஏன் இது வரைக்கும் அதை அட்டன் பண்ணல? அது என்ன காரணம்? அதுக்கு யாரு பொறுப்பு? ஸ்பெஷல் கேம்ப்னா நீயே குற்றவாளி, நீயே இத வந்து தீர்மானம் பண்ணிக்கிற, நீயே விழா நடத்திக்கிற, நீ ஏன் நான் முடிச்சிருந்தேன்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு முடிச்சு கொடுக்காம போயிடுற. இதுக்கு வந்து இன்விடேஷன் அடிக்க வேண்டியது, ஊரை கூட்ட வேண்டியது, எல்லாவனையும் நான் ஜாயித்தேன் இது வந்து அறிவிப்பு கொடுக்க வேண்டியது, எதையுமே செய்யல. அப்ப இந்த வேலைகள் எல்லாமே இந்த காலக்கெடுக்கு உள்ள முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது டிஎஸ்ஓபியில வந்து ஏற்கனவே சட்டத்துல வந்து விதிகள் வகுத்திருக்காங்க. அப்ப நீ அதை ஓவர்டேக் பண்ற, அதை என்ன பண்ற, நீ வந்து அதை இக்னோர் பண்ற. அந்த ஏற்கனவே அவன் அப்ளிகேஷன் கொடுக்கறதெல்லாம் இன்வாலிட் பண்ற. இப்படி இதுதான் இவங்களுடைய தந்திரமான வேலை. ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீ உயிர் கொடுத்து, இந்த கம்ப்ளைண்ட் ஏற்கனவே கொடுத்தீங்களா, என்னைக்கு கொடுத்தீங்க அப்படின்னு இவன் கேட்டுருக்கணும். ஒரு கண்டிஷன், ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும். அவங்க கொடுத்து ஃபில்அப் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு கொடுத்தியா, ஏற்கனவே கொடுத்தியா, என்னைக்கு கொடுத்தீங்க, ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? அது எப்படி செய்ய முடியும்? நம்பர் 1 திருடனே அவன் எப்படி செய்வான்? சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியாது, கேட்க முடியாது. சோ அப்ப இந்த டிஎஸ்ஓபிங்கிறவங்களுடைய காலக்கெடுக்குள்ள நீ செஞ்சு கொடுத்தீங்கன்னா இழப்பீடு கொடுக்கணுங்கிற கிளாஸை வந்து இவன் என்ன பண்றான், நல்லிமை பண்றான். இன்னைக்குதான் ஃப்ரெஷ்ஷா கொடுத்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றான். இப்ப மினிஸ்டர் சொல்லிட்டாரு, ஒரு வாரத்துக்குள்ள நாங்க எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துருக்கோம். தண்ணியில தான் எழுதணும். யாரு பாக்குறது? அடுத்த ஒரு வாரத்தை திருப்பி ஒரு மீட்டிங் போடணும். இந்த குறைகள் எல்லாமே நிவர்த்தி பண்ணிடுமா அப்படிங்கிறதுக்கு சொல்லணும். இப்ப இந்த நிர்வாகம்ங்கிறது வந்து மின்சார வாரியம் வந்து தேவை. ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல வந்து மாவட்ட ஆட்சி நிர்வாகம் வந்து பல துறைகளை உள்ள கொண்டது. நிறைய விஷயங்கள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்காது, எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. ஒரு மாவட்டம்னா ஒரு 60-65 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பாங்க. அவங்களால அப்ரோச் பண்ண முடியாது, அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே போட்டு கேம்ப் மட்டும் வந்து அது எல்லாமே ரெமுனரேட்டிவ் பேசிஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகம் நிறைய கிடையாது. அதுல எல்லாம் சர்வீஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய நிர்வாகங்கள். அதுல வந்து பொறுப்பற்ற தன்மை இருக்கலாம், இக்னோர் பண்ணல இருக்கலாம், இல்ல டெலிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் நிறைய கைண்ட் ஆஃப் இருக்கலாம், ஆள் இல்லாம இருக்கலாம், ஆள் பற்றாக்குறை இருக்கலாம், அல்ல அதுக்கு அந்த பிரான்ச் ஆபீஸே அங்க செயல்படாம இருக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்கூல் இல்லாம இருக்கலாம், ஸ்கூல்ல வாத்தியார் இல்லாம, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணதுக்காக ஒரு நடத்துவாங்க. அது கரெக்ட். அது மின்சார வாரியத்துக்கு எப்படி அது அப்ளை ஆகும்? மின்சார வாரியத்துல ஒரே வேலைதான். அவன் யாரு? அவன் பிசினஸ் பண்றான்.
அவன் வந்து சரியா சேவையெல்லாம் பண்ணல, அவன் பிசினஸ் பண்றான். நீ மின்சாரம் அவனுக்கு கொடுக்குறான், அவனுக்கு வேணும்னு கேட்கறவன் மின்சாரத்தை கொடுக்குறான், கரண்ட்டுக்கு பணம் கிடைச்சதும் நீ பணம் கட்ட உன் சேவை, நீ உனக்கு வந்து அவன் சேவை பண்ணி ஆகணும். அப்ப எதை எந்த இடத்தையே எப்போ செய்து முடிக்கணும்னா அதிகாரிக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கக்கூடியதை போய் எல்லாத்தையும் சீரழிச்சுட்டு நீ வந்து இதை நான் வந்து இந்த இத்தனை மணிக்கு காலையில உங்களுக்கு இப்ப இந்த இது இஆர்பியில் வந்து எல்லாருக்கும் இது வந்து சுண்டல் கொடுக்குறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப என்ன 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 அக்கௌண்டபிலிட்டி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? அப்ப ஏற்கனவே கொடுத்த பெட்டிஷனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, பெண்டிங் ஸ்டேட்டஸ் என்ன? அவனுக்கு வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான், போன் டேமேஜ் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணா இத்தனை நாளைக்குள்ள போன் டேமேஜ் பண்ணி மாத்தி ஆகணும், மாத்தல. அப்ப அந்த அஷூரன்ஸ் நீங்க கொடுத்தீங்களா? இல்ல. வந்த கம்ப்ளைண்ட் யாவது செஞ்சு கொடுத்தீங்களா? அதுவும் செய்யல. அப்ப எதுவுமே செய்யல. மின்சார வாரியத்தை மேலும் மேலும் பலகீனப்படுத்துறீங்க. இதுதான் இந்த கேம்ப் அப்படிங்கிறதே வந்து அட்டர் ஃபெயிலியர். இது ஒரு அரசியலுக்காக உள்நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட இது ஒரு அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி நடத்திட்டாங்க. இவ்வளவுதான், இதுதான். வேற எந்த மக்களுக்கு பிரயோஜனமானது எதுவுமே அங்க வரல அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய முதல் சுற்று நான் முடிச்சுக்கிறேன். நீங்க உங்களுடைய கருத்தை இதன் பேர்ல உள்ள உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, நம்ம அப்புறம் நம்ம விவாதிக்கணும். தமிழக மின் வாரிய மொத்த நிர்வாக சீர்கேட்டால் தினந்தோறும் அவதிப்பட்டு தீர்வு எங்கே பெறுவது என்று அல்லாடும் தமிழக சாமானிய குடிமகனாக வாரியம் நடத்திய ஒரு நாள் மின் பயனீட்டாளர் குறை தீர்ப்பு முகாம் குறித்த என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். ஒரு கடையில் பணம் கொடுத்து பொருளோ சேவையோ பெறுகிறோம். அதில் குறைகள் இருந்தால் அவரிடம் தெரிவிப்போம், சரி செய்யவில்லை என்றால் கடையை மாற்றிவிடுவோம். கடைக்காரர் சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் நடத்தினால் எப்படி இருக்கும்? இதுவரை கேள்விப்பட்டதுண்டா? மின்சார சேவையில் மட்டும் பயனீட்டாளர்கள் இத்தனை சிரமப்பட வேண்டிய அவசியம் என்ன? கடைநிலை ஊழியர் முதல் உயர் அதிகாரிகள் வரை லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது? அப்படி லஞ்சம் கொடுத்தும் கூட காரியங்கள் நடக்காமல் ஏன் போகிறது? ஒரே காரணம், தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மின்சாரம் வழங்கும் சேவை அதற்காக உருவாக்கப்பட்ட விதிமுறைகள் படி நடக்கவில்லை. அனைத்து மின் பயனீட்டாளர்களுக்கும் விதிமுறைகள் தெரிய வாய்ப்பில்லை. அது களப்பகுதி அலுவலகத்தில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு வசதியாக போய்விடுகிறது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்தான் உருவாக்கிய விதிமுறைகள் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் DSOP படி வாரிய பணிகள் நடக்கின்றதா என்பதை கண்காணிக்க வேண்டும். இதுவரை செய்தது இல்லை. DSOP விதிகளின் படி மின் பயனீட்டாளருக்கு வாரியம் வழங்கும் சேவைகளுக்கு கால வரம்பு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கும். அந்த கால வரம்பிற்குள் அந்த சேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் பொறுப்பான அதிகாரி தனது சொந்த பணத்தை அபராதமாக செலுத்த வேண்டும். இந்த விதிகள் நீண்ட காலமாக இங்கே செயல்பாட்டில் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதுவரை எங்காவது இது செயல்படுத்தப்பட்டு இருப்பதை யாராவது கேள்விப்பட்டு இருக்கிறோமா? அருகே உள்ள மாநிலத்தில் உள்ள மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார சேவைகளின் தரத்தை வருடம் தோறும் ஒப்பந்தம் போட்டு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிகளை நியமித்து அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து மின்சார பகுதி அலுவலகங்களில் பதிவேடுகள் சோதனை நடத்தி அங்குள்ள சேவைகளின் தரத்தை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆய்வு அறிக்கையை வலைத்தளங்களில் வெளியிடுகிறார்கள். தமிழ்நாட்டில் DSOP சட்டங்கள் பேப்பரில் மட்டுமேதான், இதுவரை செயல்பாட்டிற்கு வரவே இல்லை. அது செயல்பாட்டில் இருந்தால் மக்கள் குறை தீர்க்கும் சிறப்பு முகாம் நடத்த வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது? இருக்கிற DSOP சட்டங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து நிரந்தரமாக மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதை விட்டுவிட்டு எதற்காக சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் நடத்துகிறார்கள்? அனைத்து பணியாளர்கள் அலுவலகர்கள் தங்கள் ஒரு நாள் முழுவதுமாக இதற்காக செலவழித்து செய்த சாதனை என்ன? அந்த முகாமில் மக்கள் தெரிவித்த குறைகள் அனைத்திற்கும் அன்றே தீர்வு கொடுத்தாகிவிட்டதா? எதற்கும் இல்லை என்பதே பதில். அரசியல்வாதிகள் போல் அழகாக டெக்கரேட் செய்யப்பட்ட சாமியானா முகாம் பந்தலில் பாதிக்கப்பட்ட அப்பாவி மின் பயனீட்டாளரிடம் குறை மனுவாக பெறுவதை போட்டோ எடுத்து மீடியாக்களில் கொடுத்ததை தவிர இந்த முகாமால் பயனீட்டாளருக்கு கிடைத்த பலன் என்ன? சர்வோதய கதர் கடைகளில் எழுதி வைத்திருக்கும் மகாத்மா காந்தி வாடிக்கையாளர் பற்றி குறிப்பிட்ட வாசகம்தான் நினைவுக்கு வருகிறது. வாடிக்கையாளர் என்பவர் நமது வளாகத்திற்கு வரும் முக்கியமான நபர்.
அவர் நம்மை சார்ந்திருக்கவில்லை, நாம் தான் அவரை சார்ந்து இருக்கிறோம். நமது வேலையில் தொந்தரவு செய்பவர் அல்ல அவர், அந்த வேலையின் ஆதாரமே அவர்தான். இதை வாரிய மின்சார சேவைக்கு பொருத்தி பார்க்க முடியுமா? ஒரு சிலர் தவிர பணியாளர்கள் பலரும் தங்களை தனிக்காட்டு ராஜா போல நினைத்தே செயல்படுகிறார்கள். மின் பயணிட்டாளர்களை மதிப்பதே இல்லை, அவர்களின் குறைகளை கண்டுகொள்வதே இல்லை. விதிப்படி வேலை செய்தால் சிறப்பு குறை தீர்க்கும் முகாம் நடத்த வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது? வாரியத்தில் எதுவும் விதிகளின்படி நடப்பதில்லை என்பதை சிறப்பு குறை தீர்க்கும் முகாம் நடத்துவது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மின் வாரிய சேவைகளை அதற்கான சட்டங்கள் விதிகளின்படி கொடுக்க மக்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டிய தருணம் இது. இல்லை என்றால் மோனோபோலியாக இயங்குகிற மின்வாரியம் தானாக தன்னை சீரமைத்துக் கொள்ள வழியே இல்லை. மின் வாரியம் சீரமைக்க குரல் கொடுப்போம். குறையற்ற மின் சேவைகளை பெறும் நமது உரிமைகளை காப்போம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி கலெக்டர் வந்து உங்கள் ஊருக்கு ஒரு ஊர்ல போய் டெய்லி நைட் தங்குறாரு, ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள். கேக்குதா? கேக்குது பேசுங்க, கேக்குது. கலெக்டர் வந்து ஒரு ஊர்ல கிராமத்துல போய் ஒரு நாள் தங்கி அங்க இருந்து வர்றாரு. உங்கள் ஊர்ல குறைகளை கேட்கறாரு. மாசத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை போய் விடுறாரு. அங்க போய் தான் தங்கிறாரு. எல்லாமே அங்கதான். இதே மாதிரி ஒரு கண்துடைப்பு வேலைதான் இருக்கும். உங்கள் ஊர்ல அவர் என்னத்த குறைய கேட்கறது போய் காலையில அங்க ஸ்கூல்ல சாப்பிட்டு வந்துடுறாரு. அவ்வளவுதான். ஏற்கனவே மந்த்லி டிவிஷன்ஸ் இருக்குல்ல சார், ஒவ்வொரு டிவிஷன்லயும் மாசத்துக்கு ஒரு நாள் இருக்குல்ல, அதேதான் இதுவும். ஒன்றும் இதா கிடையாது. இது மொத்தமா சேர்ந்து இந்த மாசத்துல இது மாதிரி மொத்தமா வந்து எல்லாம் இது பண்றாங்க. ஒரு பந்தா கட்டுறாங்க. அந்த ஒரு சாமியானா போட்டு அந்த மாதிரி நாங்க எல்லாம் செய்யறோம். குறைகளை அதுவும் போல இல்ல, போல் சுத்தமா போல் கிடையாது. ஒரு மாசம் போல் கிடையாது, கம்பமே கிடையாதுங்க. ஏற்கனவே இந்த மாதிரி டைப் இந்த ரூல்ஸ் ஸ்கேம் நடந்திருக்கு சார். நேம் ட்ரான்ஸ்ஃபர், டேரிஃப் சேஞ்சு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நடந்திருக்கு சார். அதே மாதிரி இந்த சிட்டிசன் சார்ட்டன் டிஎஸ்ஓக்கு முன்னாடியே சிட்டிசன் சார்ட்டன் இதே விஷயத்த நம்ம ஒரு இதை வந்து சர்வீஸை இன் டைம் பண்ணி தரணும் அப்படின்னு, அதுக்கு என்ன பிரச்சனை, என்ன டைம் இது அப்படின்னு எல்லாம் ஏற்கனவே ரூல்ஸ் இது பண்ணாங்க. டிஎஸ்ஓக்கும் வந்துருச்சு. இப்போவும் லேட்னு எதுவுமே டைம் பண்ணி தரது, பண்ணியே தரது இல்லை. இதுதான் சார் போயிட்டு எதுவும் போனேன். எங்க ஊர்ல மீட்டிங் நோட்டான்னு சொல்லி நான் போச்சு, நாங்கள் நாள போய் வேஸ்ட் சார். எஸ்சி வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அது நடக்கல. அப்புறம் இந்த டிகிட்டு போய் என்ன நடக்குது? எஸ்சி வரைக்கும் ஒரு ரிடக்ஷன் ஆஃப் லோடுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். கிரிவன் ஸ்டேட்லாம் போயிருக்கேன் கன்சியூமரோட. அதையே செய்யன்னு சொல்லல, செய்யவும் செய்யல. சிஇட்ட போய் நேரம் பெருசா பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல போய் திருநெல்வேலியில போய் நேரம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கு அந்த பழைய அடுத்த மாவுக்கு கொடுத்து செய்ய மாட்டேன் முடியாதுன்னு கொடுக்குறேன். அப்புறம் என்ன நிர்வாகம் ரிடக்ஷன் கொடுக்குறதுக்கு அது வேணா உங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப்ல போறேன், நீங்க பாருங்க சார். அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம். எப்படின்னா சார், இப்போ ரிடக்ஷன் ஆஃப் லோடு எப்போ நம்ம லோடு தேவையில்லைன்னு சொல்றோமோ அவங்க அதை பண்ணி தரணும். அப்புறம் இது அடிஷன் வேணும்னா, கூடுதலாக அடிஷன் லோடு வேணும்னாலும் பண்ணி தரோம். அதுக்கு ஃபீசிபிலிட்டி எல்லாம் பார்ப்போம். ஒயரை மாத்திரம், பெட்டி மாத்திரம், எதுதோ மாற்றணும். அதுக்கு கூட டைம் எடுத்து ரிடக்ஷன் ஆஃப் லோடுக்கு நிர்வாகம் வந்து ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. அதான் ஏன் நம்ம வந்து ஆன்லைன்ல அவர் அப்ளை பண்ணோடனே ரிடக்ஷன் ஆஃப் லோடு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து அது இதாக எனேபிள் ஆகிற மாதிரியும் இம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு பண்ணலாம் இல்லைங்களா? ஆட்டோமேட்டிக்கா இப்போ சார் இந்த போலீஸ் சில டிபார்ட்மெண்ட் ஏதாவது சார் லீவ் கேட்டா ஒரு ரிடக்ஷன் ஆஃப் லோடு அல்லது நேம் டிரான்ஸ்ஃபர் விஷயங்களை வந்து 2-3 டைம் குறிப்பிட்ட நாள்ல அவங்க அந்த அத்தாரிட்டியை வந்து அதை பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அது இதாயிடும் மாதிரி பண்ணித்தர சொல்லி நம்ம கேட்கலாம் சார். அதுதான் அதனோட மீனிங் தான் சிட்டிசன் சார். ஒரு குடிமகனுக்கு அதிகபட்ச அதிகாரம் அப்படிங்கறது அதுதான் சார் அது குறிக்குது. நம்ம கேட்கலாம் சார். சார் எவ்வளவு புறப்பட்டுக்கிறாரு, ரிடக்ஷன் ஆஃப் லோடு ஒரு சிஏ பண்ணி தரலன்னா அப்புறம் அவங்க எதுக்குங்க சார் அந்த ஒரு சிஇ போஸ்ட்? இதுக்கு நம்ம இறங்கி இது பண்ணலாம் சார். ஆன்லைன்ல இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்றா ஆட்டோமேட்டிக்கா அது ரிடக்ஷன் ஆஃப் லோடு ஆயிடணும். அதுக்கு பண்ணி கொடுங்க. நீங்க மட்டும்தான் அத்தாரிட்டியா, மக்கள் அத்தாரிட்டி கிடையாதா? மக்கள் தானே பாஸ் அப்படின்னு கேட்கணும். தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். ஒரு நிமிஷம் பேசலாமா? ஹலோ சார். பேசுங்க, நீங்க தான் பேசுங்க. அதாவது சார்
இந்த மெர்ஜிங் ஆஃப் சர்வீஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன்ல ஸ்கூல் சர்வீஸ் சார் 58 55 கிலோவாட் இருந்த ஒரே நாள்ல மெர்ஜ் பண்ணிட்டாங்க. 113 கிலோவாட். எல்டிசிடி 2 இருந்தது, ஹெச்சியா போயிடுச்சு. வெறும் 3 கிலோவாட் ரிடக்ஷன் போட்டு 7 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் மாசம் 28,000 எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பாங்க. ரிடக்ஷன் அவருக்கு கொடுத்து 2 மாசம் அவன் அனுப்பல. வேற லோக்கல் ஒரு டிகிட்ட சொல்லி சத்தம் போட்டவொடனே அந்த ஏஇ பேப்பர் அனுப்புறாங்க. அனுப்பினோட டிஇ மெர்ஜிங் பண்ணாத ரிடக்ஷன் ரிட்டர்ன் பண்ணிட்டான். சரின்னு எனக்கு கிரிவல் சேர்க்க கன்சூமரை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். கிரிவல் சேர்க்க போன நான் எஸ்சி பதில் கொடுக்கணும்ல, ஏஐடி அவன் சேஃப்டியா கொடுக்க மாதிரி கொடுத்தான். திருப்பி சிஇட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். சிஇட்டு கொடுத்து கம்ப்ளைண்ட் இன்னைக்கு 45 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் ரிப்ளை கிடையாது. ஆனா அது இல்லைன்னு கேன்சல் பண்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்படி இருந்து என்ன செய்ய சாரதா இதுக்கு நம்ம சாரதா இதுக்கு தகவல் சொல்லணும். பிசிக்கல் செக்ரிகேஷன் அப்படிங்கிற விஷயம் ஆல்ரெடி சாரு சொன்னாரு. சாரே சொல்லுவாரு நினைக்கிறேன், நம்ம கேட்டுக்கலாம். இல்ல சார், இது வந்து பிசிக்கல் செக்ரிகேஷன் வார்த்தை இல்ல சார். அதாவது இன்னும் வந்து கம்ப்யூட்டர் வந்து 2 சர்வீஸ் பில்டிங் வந்துட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் வந்து ஒரு சர்வீஸ் மெர்ஜிங் ஆகல, 2 சர்வீஸ் வந்துட்டு இருக்கு. பண்ண மாட்டேன், வெர்ச்சுவல் மெர்ஜிங் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அதே இது அவனுக்கு தேவையான வந்து லஞ்சம் 5,000 10,000 20,000 வாங்கி ரிடக்ஷன் லோட் பண்ணி மெர்ஜிங் பண்றான். அப்புறம் என்ன நிர்வாகம்? நான் வேணா தனியா லெட்டர் வேணா அனுப்புறேன் அவனுக்கு என்னென்ன 11,000 புகார் சொன்னீங்கல்ல, அது என்னைக்கு 5ஆம் தேதி உருவான புகாரா, இல்ல 4ஆம் தேதி உருவான புகாரா, இல்ல 3ஆம் தேதி உருவான புகாரா? அதெல்லாம் அது நாள் கணக்கா மாச கணக்கா நிலுவையில் இருக்கக்கூடியதான்? நிலுவையில் உள்ளதான் போயிருக்காங்க சார். அதை ஏன் செய்யாம இருந்தாங்க அவ்வளவு காலம்? இந்த கன்சியூமர் காசு கொடுக்கல செய்யாம இருக்கிறத எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு 5ஆம் தேதி திருவிழா நடத்தினா அது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு திருவிழா நடத்தினா அது சரியா போயிருமா? அன்னைக்கு என்ன நடந்திருக்குது? ஒழுங்கா அவங்க எல்லாருமே ஏஇல இருந்து இ வரைக்கும் தெருவா சுற்றி வசூல் போயிருப்பாங்க. அதையெல்லாம் கெடுத்துட்டானுங்க. குச்சி எல்லாத்தையும் ஒரே ரூம்குள்ள அடைச்சி வச்சு அவங்களுக்குள்ள வருமானத்தை எல்லாம் நைக்கெடுத்தாங்க. அது ஒண்ணுதான் நடந்திருக்கு. அது தவிர வேற என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது? எதுவுமே அவங்க எதிர்பார்க்க பண்ற மாதிரி இல்லை, நிலைமை இல்லை. காசு கொடுத்தா வா, இல்லைன்னா எங்கேயாவது போ அப்படின்னு தானே இருந்துட்டு இருக்கிறாங்க. இது படம் ஒரு போட்டோ போட்டிருந்தது சொன்னீங்க, அது 5ஆம் தேதி மீட்டிங், 3ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த போட்டோ போட்டாங்க. எப்பவோ உள்ள அந்த இது போடுவாங்கல்ல, நம்ம பழைய கோப்புல உள்ள படம்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்து போட்டுட்டு படம் காட்டுறாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் வெறும் கண்தொடைப்பு, வேஷம் போடுறது, அரசியல். அவனுக்கு தொழிலே அதுதானே, அரசியல் பண்றது தானே. புதிய தலைவருக்குள்ள தொழில் என்னது? ஏற்கனவே பண்ணிட்டுன்றத இங்கேயும் வந்து தொடர்ந்து இருக்கான். அவ்வளவுதான். அவன் ஒன்றும் நிர்வாகம் பண்றதுக்காக வரல. எப்படி அங்க மீதி டிபார்ட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுல மின்சார வாரியத்துல புதுசா வந்து கணக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கணக்க ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு எப்படி செய்யணும், எப்படி வேஷம் போடணும், அந்த மாதிரி கணக்குல தான் இது போயிட்டு இருக்கு. தேர்வுங்கிறது இந்த இப்போ இது ஒண்ணு போட்டிருந்தாங்களா, என்ன செக் பண்றது, ஜிஎஸ் மேப்பிங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் விட்டு 2 கான்ட்ராக்ட் விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் செய்யாததெல்லாம் இவங்களை வச்சு செய்யறான். இவங்க ஏன் செய்யணும்? 30/4/2025 பெட்டிஷனை நான் டிஸ்போஸ் பண்ணி ஆகணும், இதை நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும், அதனால கால அவகாசம் எல்லாம் தர முடியாது அப்படின்னா என்ன நோக்கம்? அவன் என்ன இளவு கொடுத்துருக்குறானோ, தகுவீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாரு. அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஆணையும் குப்பையா இருக்கிறவரெல்லாம் இப்படிதான் சார் இருக்கும். இது ஒண்ணும் செய்ய முடியாது. பப்ளிக் அவேர்னஸ் வரணும். பப்ளிக் எங்க வர்றாங்க?
சமீபத்துல ஒரு டிராப்புக்காக ஒரு நபர் வந்தாரு. எல்லா ஏற்பாடும் பண்ணி கடைசி நிமிஷத்துல, சார் பாவம் சார் அவங்க விட்டுட்டு போயிட்டாரு. கன்சியூமருடைய இந்த பெருந்தன்மையான போக்க கேஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் நடந்துட்டு இருக்கு. தேர்வுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா தேர்வு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம சந்திரசேகருக்கு வந்து அப்புறம் ஜீவான் என்ன சொன்னாருன்னா, நீங்க அன்னைக்கு அந்த சிறப்பு முகாமுக்கு போய் சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எதுக்காக சொன்னா தெரியுமா? இப்போ ஒரு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்தீங்கன்னா, நீங்க கல்யாணம் போகாம வீட்டுக்கு போனீங்கன்னு வைங்களேன், அவ்வளவு மரியாதை இது இருக்காது, கவனிப்பு இருக்காது. இப்ப நீங்க கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னு வைங்களேன், பயங்கர திருவிழா இதுல அலங்காரம் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு தெரியுமா கல்யாண வீட்டுல எப்படி இது பண்ணணும். ஸோ அது மாதிரி உங்களை உட்காரவே சொல்ல மாட்டாங்கல்ல, அன்னைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அந்த ஒரு ஆசையில அவர் சொன்னார். நீங்க அன்னைக்கு பிரச்சனை சால்வ் பண்ணாரு, அது அவனே ரிப்போர்ட்டே சொல்லிட்டானே. 1900 புகார் தான் அதை தீர்த்து வச்சிருக்கிறோம், 10,000 புகார் இன்னும் பெண்டிங்ல இருக்கு, இன்னும் ஒரு வாரத்துல தீர்த்து வைப்பாராம். அப்ப ஒரு வாரத்துல தீர்த்து வைக்கிறதுக்கு எதுக்கு நீங்க இதை பண்ணிக்கிற கம்ப்ளைண்ட் நீ போஸ்ட் அனுப்புன்னு சொல்லிருக்க வேண்டியானே. சரி, ஒரு ஆன்லைன் ஆப் ரெடி பண்ணியா இந்த சிறப்பு முகாமுக்காக? யாரெல்லாம் உங்களால வர முடியாம, எல்லாராலையும் வர முடியாது. அதுக்காக ஒருத்தனால என்ன போட்டுருந்து தெரியுமா? அதுல நிறைய நான் ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்க. ஒரு நுகர்வோர் வந்து ஒரு நாளைக்கு காலையில 11 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வந்தாருன்னா, கூட்டமா இருந்ததுன்னா வரிசையில் நிக்கணும். அன்னைக்கு ஃபுல்லா அவருக்கு வேலைக்கு போறதை விட்டு வேற வீட்டுல இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் பெரியவங்களையோ சின்ன பிள்ளை குழந்தைகளையோ அனுப்ப முடியாது. ஏன்னா இவங்க கேட்கிற கேள்வி இருக்க, இவங்க அவ்வளவு பேர்லும் சட்டம் தெரிஞ்ச போயிடும். குறுக்கு சட்டம் அவ்வளவு தெரிஞ்சுருக்காங்க. நம்ம நேர் சட்டம் தெரியாது, குறுக்கு சட்டம் அவ்வளவு அவங்களுக்கு தெரியும். அவங்க பதில் பேசணும்னா நம்ம கிரீவன்ஸ் சொல்றதுக்கே நமக்கு ஒரு பக்குவம் வேணும். அப்போ இவன் தான் போகணும். இவன் போகணும்னா என்ன பண்ணணும்? வேலைக்கு போக முடியாது. 500 ரூபா அவனுக்கு கூலி. இன்னைக்கு 500 ரூபா 500 ரூபா நஷ்டம். அப்போ அவனுக்கு அன்னைக்குள்ள சாப்பாடு செலவு, அவன் போயிட்டு வரக்கூடிய செலவு, இதெல்லாம் போட்டா ஒரு கன்சியூமருக்கு புகார் கொடுத்தவனுக்கு 1000 ரூபா செலவு. நான் லஞ்சத்துல சேர்க்கிறேன். லஞ்சம் எவ்வளவு கேட்டான்? லஞ்சம் அவன் ஃப்ரீயா, சிறப்பு முகாம்னா ஃப்ரீயா செஞ்சுருவாங்களாமா? யார் சொன்னா? அப்படி யார் சார் சொன்னாங்க சார்? ஜனநாயக நாட்டுல எவன் சார் லஞ்சம் வாங்காம வேலை பார்த்துருக்கான்? இங்க மட்டும் இந்த லஞ்சம் வாங்க மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. சிறப்பு முகாம்னா என்னன்னா, லஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடியா வேலை செஞ்சு கொடுப்பேன்னு ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். வேலை முடியுமா முடியாதாங்கிறதுக்கு தெரியாது. ஏன்னா 2500 போல் டேமேஜ், 18 போல் தானே டேமேஜ் சரி பண்ணியிருக்காங்க. அந்த 18மே ஏற்கனவே பழைய கம்ப்ளைண்ட்டுக்கு சரி பண்ணியிருப்பாங்க. அந்த கணக்கு இதுல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படிதான் இருக்க முடியும். அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. அன்னைக்கு நாங்க எல்லாமே வார் ஃபூட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நாங்க எல்லாம் செஞ்சோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா, குறைஞ்சபட்சம் 50% போலாவது 1500 போலையாவது மாத்திருக்கணுமே. பண்ணல, வெறும் 18 போல் தான் மாத்திருக்காங்க. அப்ப இது எல்லாமே இவங்க என்ன பண்றாங்கன்னா, கேவலமான அரசியல் பண்றாங்க. நிர்வாகத்துல வந்து அரசியல் பண்றாங்க. அதுவும் எப்படிப்பட்ட அரசியல்? மிக மிக கலிசட அரசியலை. அந்த ஏன்னா ஒரு அதிகாரியுடைய அதிகாரம் அவன் செய்ய தவறிய ஒரு குற்றத்தை காப்பாற்றி விடுறான். அதான் சொன்னேன், எவன் திருடனும், எவன் கொலைகாரனும், எவன் கொள்ளக்காரனும் அவன் அந்த கூட்டத்துக்கு, சிறப்பு கூட்டத்துல வந்து அவன் தலைமையில கூட்டம். எப்படி விளங்கும்? எப்படி சார் விளங்கும்? திருடனை கொண்டு போய் ஜட்ஜியா உட்காரச்சா எப்படி விளங்குமா? விளங்க. நான் ரொம்ப கடுமையா பேசிட்டே இருக்கிறேன்னு ஒரு சிலருக்கு உங்களுக்கு கூட தோணலாம். சார் உண்மை அதுதான் சார். சார் அவனுக்கு என்ன சார்? அவனுக்கு ஒரு ஈக்கு வந்து வண்டி கொடுத்துருக்குறோம் சார். அவனுக்கு 4 லட்சம் ரூபா, நான் சொன்ன 4.5 லட்சம் ரூபா சம்பாதிச்சோமா? யாருக்காவது டவுட் இருக்குன்னு சொன்னா நான் இப்ப ஸ்லிப் காட்டிடுவேன். யாருக்காவது டவுட் இருந்தா சொல்லுங்க. 4,36,000 ரூபா ஒரு வாங்குறான், சம்பளம் வாங்குறான் ஒரு மாதம். அவனுக்கு வண்டி, டிரைவரு, பேட்டை, அந்த பேட்டை, இந்த பேட்டை எல்லாம் கொடுக்குறான். பில் கொடுக்குறான். ரைட். அவனுக்கு என்ன பண்ணாம அவன் ரவுண்ட்ஸ் போயிருந்தான்னா இந்த கம்ப்ளைண்ட் இருந்து புகார் இவன் வந்து கொடுக்கணும் சார். மீட்டர் டிஃபெக்ட் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கிடையாது. போல் டேமேஜ் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கிடையாது. பில்லிங் ப்ராப்ளம் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஒரே ஒரு சர்வீஸ் பாப்பாங்க இல்ல. அதே மாதிரி இந்த செக்ஷன்ல உள்ள ஸ்டாஃப் எல்லாம் சார் ஒரு என்ன ஒரு லோடு ஒரு டேரிஃப் சேஞ்ச் மாத்துறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க சார். நம்ம எப்படிதான் காம்பன்சேட் கொடுக்க முடியும்? கொடுக்குற தகுதியிலே நம்ம இருக்கோம்.
ஒரு டேரிஃப் சேஞ்சிங் வந்து என்னது ஒரு டீ கடை வீட்டு சர்வீஸ்ல இருந்து டீ கடைக்கு மாத்துறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சு இது ஏடி பவரே கிடையாது சார், ஏஐ பவர் தான். டேரிஃப் சேஞ்ச் 1 லட்சம் ரூபாய் இல்ல, டேரிஃப் சேஞ்ச் லோயர் இது ஏஐ பவர் தான். ஏடி எது கேட்டாங்க அந்த மாதிரி இல்ல. ஏஐ ஏன் கூட்டத்துல சேர்த்து ஏடி எப்படி வந்தாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஏடி அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு நீங்க இது ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா, கைதிகளை என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறப்பு நாள்ல வந்து விடுதலை பண்ணுவாங்க. அந்த நோக்கம் இல்லைன்றது உண்மையான நோக்கம் அது இல்லை, வேற. இவன் கட்சிக்காரங்க அவ்வளவு பேர் அங்க உட்காந்துருப்பான், ஒன்னும் கவலைப்படாத, பேர சொல்லி நாங்க 5 வருஷம் 8 வருஷம் கணக்கு பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணிடுவோம், ஒரு நல்ல நாள்னு சொல்லி கணக்கு ரெகுலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். உண்மையான நோக்கம் இல்ல. உண்மையான நோக்கத்துல செயல்படுற விசாரணை கைதிகள் வருடக்கணக்கில் ஜெயில இருக்க விசாரணை கைதிகள், குற்றவாளி கிடையாது, விசாரணை கைதிகள் ஜெயில இருக்காம அவ்வளவு பேர் அவ்வளவுதான் முதல்ல ரிலீஸ் பண்ணும், ஜெயில இருந்தா ரிலீஸ் பண்ணும். அது செய்யறது இல்ல. அது மாதிரி இவங்க எல்லாமே இந்த குற்றவாளிகள் இருக்காங்க. அதான் நான் லிஸ்ட் பண்ண பாருங்க, இந்த நேம் டிரான்ஸ்ஃபர், டேரிஃப் சேஞ்சு, அப்புறம் லோடு கூட அடிஷனல் லோடு ரிடக்ஷன், இந்த மாதிரி அல்லது சிங்கிள் பேஸ் 3 பேஸ், இந்த மாதிரி தேவைகள் மட்டும்தான் நுகர்வோருக்கான, அவர்களுக்கு தேவை இது வேணும். பட் இந்த இதுல வந்திருக்கக்கூடிய 4 இஷ்யூஸ் எல்லாம் என்னன்னா, குற்றவாளிகளை ரிலீஸ் பண்றது இல்ல. இது வந்து குற்றவாளிகளை ரிலீஸ் பண்றது மாதிரி இல்ல சார். குற்றவாளிகளை அன்னைக்கு கைது பண்ணி ரூமுக்குள்ள அடைச்சிட்டீங்க, போக முடியாது. அது உண்மைதான். அதுவும் பாவம் அவங்கள்ட்ட கேட்பேன். ஆமா, அதுவும் உண்மையோட இருக்கும். கரெக்ட் தான். ஆமா 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 ஆமா. எத்தனை பேர் அந்த அதை ஒரு லைன் சேர்க்கல, கரெக்ட் லஞ்சம் கேட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட் நாங்க வரவே இல்லை, புகார்ல அது வரவே இல்லை. அதெல்லாம் மெயின் கம்ப்ளைண்டா போட்டுருக்கணும். நீங்க லஞ்சம் கேட்டது கொடுக்க அவ்வளவு பேரும் அரெஸ்ட் பண்றாங்க, அப்ப லஞ்சம் கேட்டவங்க கம்ப்ளைண்டா கொடுங்க, இன்னைக்கு நாங்க அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படி சொல்லிருக்கணுமா இல்லையா? கிடையாது. எதுவுமே இது எல்லாமே வந்து இந்த சிஸ்டம், மோசமான சிஸ்டத்தை, இந்த இவன் காமெடி சொல்லுவான் இல்லையா, சூரிய படம் கிடையாது, எல்லாத்தையும் போர்டெல்லாம் கணக்கெல்லாம் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறது. அப்போ நுகர்வோருக்கான உரிமை, நுகர்வோருக்கு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையை அழிச்சிட்டு திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது. இப்படிதான் இந்த ஒட்டுமொத்த அரசு துறை நிர்வாகங்களுமே எல்லாமே நாங்க நாளைக்கு சரி பண்ணிடுவோம். நீங்க நம்ம ஆடிட் போலீஸ் பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா, ஆடிட்ல அட்வைஸ் செல்வம் வந்திருக்கு, 112 வந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த 112க்கும் அந்த டேஞ்சிபிள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, நாங்க 2024 2023 24 ஆடிட் போட்டுக்கோம் பதில் சொல்றோம். 2023 24 ஏன்டா இந்த மாதிரி தப்பா கணக்கு போட்டுக்கிற, நீ இந்த கணக்கு எடுத்து அங்க கொண்டு போய் வரவு கொண்டு போய் செலவுல காட்டியிருக்கிற, செலவு கொண்டு போய் வரவுல காட்டியிருக்கிற, அவனுக்கு கொடுத்ததை 2 தடவை கொடுத்துருக்கிற கம்பெனிக்காரனுக்கு, கம்பெனிக்காரன் கொடுத்த அட்வான்ஸ் தொகையை நீ கணக்கிலே கொண்டு வரல, ஏன் இந்த மாதிரி எல்லாம் முறையீடு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு அவன் ரொம்ப பூரா பதில் சொல்றான். என்ன சொல்றான்னா, நான் 2024 25 அப்போ ஒன்று நான் சரி பண்ணிடுவேன். அப்ப அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். இதுதான் எப்படி இந்த பிரச்சனைக்கு பதிலாக அடுத்த தள்ளி போடுறது. இப்ப இந்த அதிகாரிகளை காப்பாற்றி விடுறது, அந்த ரைட்ஸ் இருக்கு பாருங்க, நுகர்வோருடைய ரைட்ஸ். நான் இன்னைக்கு கொடுத்த அந்த பெட்டிஷன், இன்னைக்கு சால்வ் நிலையன்னு சொல்றத இந்த நல்வினை பண்ணிடுறது, அதை கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா கணக்கு ஆரம்பிக்கிறது. சிறப்பு முகாம்ல நான் கொடுத்தது அப்படின்னா இன்னைக்கு டேட் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு வாரத்துக்குள்ள நாங்க சால்வ். இந்த மக்களே விரும்பல, மக்களே அதை லைக் பண்ணல. ஏன்னா அப்போ மொத்த தமிழ்நாடு முழுமைக்கு இவங்க இந்த மாதிரி கூட்டம் நடத்தினாங்கன்னா 11,000 தான் வருமா? 11,000 தான் வருமா? கிடையாது சார். IRDC கேஸ் மட்டுமே 20,000 கேஸ் இருக்கு சார். பவர் ஃபேக்டர் காம்பன்சேஷனுமே 50,000 கேஸ் இருக்கு. பவர் ஃபேக்டர் காம்பன்சேஷன் இல்லீகலா பண்றான் அப்படிங்கிற மாதிரி. லோடு ரிடக்ஷன் பண்றது, லோடு ரிடக்ஷன் பண்ணாம இருக்கிறது, லோடு அப்கிரேட் பண்றது, ஒரு இன்ஸ்டன்ட் வந்த உடனே லோட ஏற்றி விட்டுறது. என்ன சொல்லிருக்கு சட்டத்துல? எத்தனை ஆப்ஷன் அவனுக்கு கொடுக்கணும். பவர் ஃபேக்டர் காம்பன்சேஷனுக்கு அவனுக்கு 1 மணி நோட்டீஸ் கொடுத்து, அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, அவன் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்றானா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே நீ பெனால்ட்டி போடணும்னு சொல்லியிருக்கு.
எவன் அதை செய்யறது இல்ல, எவன் அதை செய்யறது இல்ல. அப்ப இதை எல்லாமே செய்யாம இருக்கிறதுனால இவன் என்ன பண்ண, சிறப்பு முகாம்னு சொல்லி வந்தான், நம்ம கிட்ட அன்னைக்குள்ள செலவு நம்மகிட்ட வாங்கிடுவானோ லஞ்சமாட்டு அப்படின்னே ஆயிரம் பேர் வர மாட்டேன், வர்றது இல்ல. எதுக்கு வரணும்? இவன் எங்க, இவன் நம்பிக்கையே கிடையாது. போல் ரோட்ல இருக்கிற போல் எல்லாம் பேச்சு சொல்லுவான். அந்த போல் எலக்ட்ரிசிட்டியினுடைய லைன் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிரான்ஜெட்கோ. ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிரான்ஜெட்கோ யார் மெயின்டைன் பண்ணணும்? ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிரான்ஜெட்கோ. ப்ராப்பர்ட்டியா வந்து டிரான்ஜெட்கோ தான் மெயின்டைன் பண்ணணும். அப்ப டேமேஜிங் போல் நான் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும். நான் என்ன பண்ணணும்? இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நான் பயனடையணும். எப்படி சொல்றான் பாரு அந்த வார்த்தை. எனக்கு எல்லாம் வார்த்தைகள் அன்பார்லிமெண்ட் வார்டு வந்துடும். எனக்கு பாவம் சந்திரசேகருக்கே வந்துருச்சு, எனக்கு வராம நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எப்படி சொல்றான் பாருங்க. இந்த முகாம் கலந்து கொண்டு ஒரு பயனடையணுமா? வாட் இடியட்ஸ். என்ன இடியாட்டிசம் இதெல்லாம்? என்ன இடியாட்டிசம்? நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன், இந்த ஸ்டேட்ல இந்த போல் வந்து டேமேஜ் ஆகுது, அவ்வளவுதான். தட் இஸ் மை டியூட்டி. நான் இவன் போடுற இடத்துக்கெல்லாம் நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்க ரூபா செலவழிச்சு போய் அவங்க போய் ஒவ்வொருத்தரையா மூஞ்சியை பார்த்து ஈய பார்க்கணுமா, எஸ்சியை பார்க்கணுமா, சியை பார்க்கணுமா, அப்புறம் டிடியை பார்க்கணுமா, டைரக்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்கணுமா, ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை பார்க்கணுமா, அப்புறம் மினிஸ்டரை பார்க்கணுமா, அப்புறம் சிஎம்க்கு அனுப்பணுமா? என்ன இதெல்லாம் முட்டாள்தனமான கதை. இது ஏன் ப்ராப்பர்ட்டி கிடையாது, பில்லிங் இஷ்யூஸ் என்னுடைய இஷ்யூ கிடையாது. இட் இஸ் நாட் மை மிஸ்டேக். இது நிர்வாகத்தினுடைய குளறுபடி. என்ன சொல்லியிருக்கணும்? நான் பல தடவை சொல்லிட்டு வரேன். நான் நுகர்வோர் குறைன்னு சொல்லாத, இடியட்ஸ். டோன்ட் சே லைக் தட். அப்படி இருந்தா இட் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு சிட் இன் தி டயஸ் டு பனிஷ் தி கல்பிரிட் ஆபீஷியல்ஸ் சொல்லணும். பனிஷ் தி கல்பிரிட் ஆபீஷியல்ஸ். யூ கம் அண்ட் சிட் இன் தி சேர். யார் யார் நுகர்வோர், யார் யார் இஷ்யூஸ்ல இருக்குதோ நீ சொல்லி ஒரு மாதாட்டி இவன் செய்யல, டிஎஸ்ஓபி காலக்கெடுக்குள்ள இவன் செய்யலன்னு சொன்னா யூ கம் டு தட் அண்ட் ஸ்பெஷல் கேம்ப் நடத்துங்க. ஐ அப்ரிஷியேட். அன்னைக்கு வாங்க, நீ வா, இப்ப நான் போறேன். நீல இந்த பிள்ளை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாரு, 11 kV கேபிள வந்து பூமிக்குள்ள புதைச்சு போட்டு ரோட்ல போட்டு போயிட்டா அன்சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டாரு. 6 மாதம் ஆச்சு. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து ஹைகோர்ட் ஜட்ஜி வரைக்கும் சொல்லிட்டேன், ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணல. சரி, சிறப்பு முகாம் நடத்திட்ட, என்ன சொல்லணும்? வா, நீ டயட்ல உட்காரு, நீ உட்காரு சேர்ல, நீ என்ன தீர்ப்பு சொல்ற? இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? என்ன தண்டனை கொடுக்கணும்? நான் எப்ப கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன்? கம்ப்ளைண்ட் 8 நாளைக்குள்ள முடிச்சா டிஎஸ்ஓபி ரெகுலேஷன்ல சொல்லியிருக்கான். அப்ப என்ன பெனால்டி? இந்த பெனால்ட்டி இவன் எனக்கு கொடுக்கணும்னு நீ சொல்லணும், அவன் பணம் கொடுக்கணும். இப்படி நடத்துனா நீ வந்து நீ சிறப்பு முகாம் நடத்து, நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதுக்கு பேர் தான் சிறப்பு முகாம். அந்த ஈக்கு 1000 பிரச்சனை இருக்கு வந்துங்க. அவன் சொல்லிட்டு சொல்லு, நீ சொல்லு, எனக்கு பதில் சொல்லு. எனக்கு போல் தரல, எனக்கு மீட்டர் தரல, எனக்கு ஆள் தரல, எனக்கு சம்பளம் தரலன்னு சொல்ல. ஆக்கப்பூர்வம் எது உண்மையிலேயே தீர்வு கொடுப்போம் அதை நோக்கி பிரயாணம் செய்யாம மக்களை மேலும் மேலும் முட்டாளாக்குறதுக்காக இந்த சிஸ்டத்தை வந்து படு முட்டாள்தனமான காரியங்களை செஞ்சுக்கிட்டுனா எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? அட்டர் ஃபெயிலியர். எஸ், நீங்க ஏதாவது போட்ட மகேஸ்வரன், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த சிறப்பு முகாம்? கேக்குதா சார்? வணக்கம். கேக்குது. எஸ் சார், நீங்க சொல்ற கருத்து, செல்வராஜ் சொல்ற கருத்து, வணக்கம் சந்திரசேகர் சொல்ற கருத்து எல்லாம் 100% கரெக்ட் தான். ஆனா இது யாருக்கு சொல்றீங்கிறது வேணுமல்ல, அதுதான் மெயின். இப்ப இதை நாங்க கேட்கறோம், இல்ல எனக்கு சொல்றீங்களா, இல்ல யாருக்கிட்ட இந்த கருத்துக்குள்ளே நம்ம பரப்புறது? நீங்க சொல்றது நாங்க ஒத்துக்கிறேன், 100% உண்மையா தான் நடக்குது. நாட்டுல நடக்கிறத நம்ம பேசுறோம். தீர்வு என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேச முடியுமே தவிர குறை அல்லாத இதுதான் சிஸ்டம். நீங்க சட்டசபையில போய் ஒரு காரியத்தை சொன்னாலும் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். அடுத்த தடவை எம்எல்ஏ போய் அதே கொஸ்டினை அதே சட்டசபையில கேட்கிறார், அடுத்தது இதே பதில் தான். ஸோ மேல இந்தியாவுடைய டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஏதாவது தீர்வை நோக்கி இண்டிவிஜுவல் முயற்சி செய்யற இடங்கள்ல சக்சஸ் ஆகுது. இப்ப சந்திரசேகரே வந்து அந்த கிரிவன்ஸை சொல்றாரு, அவரை விட இபில தெரிய இப்ப அவரு தான் அந்த கருத்தை முழுமையா ஆராய்ந்து யார் மேல தப்போ அவர் தீவிரமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய விவரம் தெரிஞ்சவர். அவருக்கே முடியலீங்க, சாதாரண பொதுமக்கள் எங்க வந்து அதை
முறையீடு செய்ய முடியும், அதை எப்படி மேலே கொண்டு போக முடியும், என்ன சிஸ்டம் இருக்குது, டி எங்க இருக்கிறாரு எஸ்சி எங்க இருக்காருன்னு கூட தெரியாது அந்த கன்சியூமருக்கு. இப்போ இவர் போய் ரெப்ரசன்ட் பண்ணியே சி கிட்ட சொல்லி ஆகலைங்கிற, அப்போ இவருக்கே தெரிஞ்சிருக்கு அதனுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி. அப்போ ஏன் அடுத்தது அவரை டைட்டா கார்னர் பண்ணல? அப்போ நம்ம எல்லாருமே விட்டுட்டு போயிடுறோம், எக்ஸப்ட் நீலகண்ட பிள்ளை, செல்வராஜ், நீங்க 2 பேர் எக்ஸம்ஷன்ஸை நாங்க எங்களோட சேர்த்திக்க முடியாது. ஸோ நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க கூடவே திருப்பி கேட்பீங்க, நாங்களா தான் கொண்டு போயிடுறோம். உங்களுக்காக வரல பேசுறது, நம்ம எல்லாத்துக்காக தான் பேசுறது. நம்மளை வச்சுக்கிட்டே நம்ம பேசினா சக்சஸ் ஆகாது. நம்ம ஏதாவது ஒரு சக்சஸ் பண்ணணும், 4 பேர் யாராவது இண்டிவிஜுவல் பிரச்சனையை நம்ம பிரச்சனையை எடுத்து கொண்டு போகும்போது ஏதோ கொஞ்சம் பயப்படுறாங்க அதிகாரி, அவ்வளவுதான். நீலகண்ட பிள்ளை கிட்ட இருந்து பேப்பர் வந்தா பயப்படுறாங்க, செல்வராஜ் சார் கிட்ட இருந்து வந்தா பயப்படுறாங்க, அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியுது. அதுக்கு மேல ஒரு ஸ்டெப். நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட், 1 hour பேசியிருக்கீங்க. யாருக்கு இந்த இதை சொல்றீங்க? எல்லாத்துக்கும் தெரியுது. இப்ப நம்ம இருக்கிற சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு போர்டு இருக்குதா, போர்டுல மெட்டீரியல் இருக்குதான்னு யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்ப நம்ம 4 பேர் தான் பேசுறோம். இன்னைக்கு சர்வீஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், 250 பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்டயும் நான் பேசி பார்த்தேன், நிறைய பேர் கேட்டாச்சு. அது எல்லாம் இருக்கிறதாங்க, இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரே வார்த்தை. நம்ம புதுசாவா இன்னைக்கு பார்க்குற 35 வருஷம் இதே சிஸ்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் ஏதோ அப்படிங்கிற ஒரு பதிவு தான் வருதே தவிர பெரிய பாஸ்ட். அதனால நம்ம ஏதோ செய்யறதான் சொல்ல முடியுமே தவிர இந்த சிஸ்டம் மோசமா தான் இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த திருத்தருக்கு வர்றதுக்கான உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒரு 1000க்கு 1,00,000 கோடிக்கு ஒருத்தர் தான் வர்றாங்க. இப்போ நீங்களே இத்தனை குரூப் இருக்குது. நம்ம இபியில் 5000 இன்ஜினியர் ரிட்டையர்ட் ஆனவங்களே இருப்பாங்க. இப்போ சர்வீஸ்ல இருக்கிறவங்க ரிட்டையர் அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டாங்க கூட. யாருக்கிட்ட பேசினாலுமே எல்லாமே அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாதனால இந்த மறுபடியும் அந்த ஒஸ்ட் தான் ஆகுமே தவிர இதுல இருந்து ரெக்கவரி ஆகாது. அது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா ஒஸ்ட் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு பொதுமக்களும் ஒரு காரணம், நம்மளும் ஒரு காரணம். எல்லாருமே நீங்க பேசுறத வச்சுட்டே நம்ம எந்த முடிவு எடுக்க முடியாது. அதுதான் நான் என்னுடைய கருத்து. சொல்லுங்க, அடுத்து நீங்க சொல்லுங்க. ஓகே, நம்ம இப்ப எதுக்காக பேசுறோம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொன்னா நான் அதுல ஒரு சின்ன மாறுபடுறேன். என்ன தெரியும் அப்படின்னா, இந்த லெதார்ஜிக் ஆட்டிடியூடு தான் தெரியும். இந்த கலிசடையா போயிட்டு இருக்குங்கிறத ஆமா அப்படிதாங்க, அது எல்லாருக்கும் தெரியும், அது தெரியும். ஆனா இப்ப அதனால காலப்போக்குல என்ன ஆகுதுன்னா, நாம என்ன கேட்கணும்னே தெரியாது, தெரியல. நம்மளுடைய உரிமைகள் என்ன தெரியல, அதை நம்ம பேசணும். அதுதான் நோக்கம். நம்ம இன்னைக்கு பேசணுடைய பர்பஸே நம்ம பேசுற துணியில நம்மளோட சிறப்பாக கூட பேசலாம் மற்றவங்க. அதனால நான் தான் பேச சொல்ல வரல. ஸோ அந்த கோணம் வந்து பாருங்க, நம்ம பார்க்கக்கூடிய கோணத்தை எத்தனை பேர் பார்ப்பாங்க, அதைத்தான் நாம இன்னைக்கு எடுத்துட்டு போறோம்னு முயற்சி பண்றோம். எடுத்துட்டு போகணும். அப்ப எடுத்துட்டு போறது நம்ம எல்லாம் தெரியும் சார். இப்ப நீங்க 4 பேர் நம்ம பேசுறோம். இல்ல இப்ப நீங்க என்ன குறை சொல்லிட்டே இல்லை. தெரியுமா, இப்ப நம்ம என்ன இதுல கொண்டு போகணும்னா இருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும், அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். நமக்கு அதுதான் வரணும். ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த கூட்டத்தை நாம எப்படி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை மேம்படுத்தி வர்ற மாதிரி செய்யணும். ஏற்கனவே இருக்குது அப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு ஆயிரும். அப்படி இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஆன்லைன் இல்ல தப்பா சொல்றேன், கரெக்டா சொல்றேன். எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, கரெக்ட். நாம ஏன் யார்கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நம்ம இதைத்தான் மக்கள்கிட்ட கொண்டு போறோம். என்ன சொல்ல வரோம்? நான் சொன்னேன் ஆன்லைன் பதிவு பண்ணக்கூடிய சிஸ்டம் இல்ல அப்படின்னு. ஆனா என்ன இருக்கு, நேம் சேக்கிங் அங்க வெப்சைட்ல போட்டுனா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் இருக்கு. இன்னொரு தடவை கேட்டா என்ன கேட்டாங்கன்னா, எல்லா கைண்ட் ஆஃப் போஸ்டையும் நீங்க மின்னகத்துல பதிவு பண்ணலாம்னு இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப கேட்டா அது அப்ப அது இல்ல, அது சக்சஸ்ஃபுல்லா அது இருக்கா? கிடையாது. அதனால அது கார்ட் பில்லிங் இஷ்யூ. இப்ப எனக்கு சிக்கிங் ப்ராப்பர், ஏன் மிஸ்டேக் இல்ல, அவன் மிஸ்டேக் ஏதோ கம்பெனி. இப்ப நான் ரிப்போர்ட் எங்க சார் ப்ரொசீஜர் இருக்கு, சரி பண்ணல. அப்புறம் போயிட்டே இருக்கிறதா? ஏன் சிங்கிள் சிஸ்டம் கொண்டு வரல? அதுக்குள்ள ஆப் ஏன் டெவலப் பண்ணல? கார்ட் பில்லிங் இஷ்யூஸ், எனக்கு இதுதான் கம்ப்ளைண்ட், என் பில்லிங் என் இந்த மிஸ்டேக் நாம
தப்பு பண்ணிட்டான், இல்ல மீட்டர் டிஃபெக்டிவ், எனக்கு வந்து ராங் ரீடிங் வந்திருக்கு, எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ல கொடுத்துட்டோம்னா அது ஒரு சிங்கிள் என்ட்ரி தான் இருக்கணும், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு சொன்னா எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். 4 நாள், 1 வாரம், 15 நாள் என்ன டிஎஸ்ஓபி டிஃபைன் பண்ணியிருந்தாலும் அதை புரியலையா இமீடியட்டா வந்து அவன் வந்து நேர அந்த காம்பன்சேஷன் கிளைம் போனா எனக்கு பெனால்டி கிளாஸ் கொண்டு போனா அவன் போஸ்ட் பண்ணும். ட்ராக்கிங் பேஸ் எடுத்து சார் பின் பாயிண்ட் பண்ணணும். நான் ஆன்லைன்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் இந்த மின்னகத்துக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்க எப்போச்சு, அப்படியா நான் கேட்டு சொல்றேம்மா இது டெய்லி நடக்க எனக்கு அடுத்தது இதே ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு வரேன். அவங்க கேட்டு சொல்லுவான் சார் அங்க ப்ராப்ளம், ஏன் தெருவில் சப்ளை செய்கிற அங்க ப்ராப்ளம், எங்க வேலை செய்யறாங்கன்னு தெரியாது, வேலை செய்யறாங்க இது ப்ராப்ளம் சார், அதனால நான் கம்ப்ளைண்ட் எடுத்துமா சொல்லிட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஃபால்ட் தெரிஞ்சிருச்சுன்னா நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன். அப்புறம் அவனை சண்டை போட்டு கொடுக்குறே இல்லையான்னு கேட்டா எத்தனை பேர் போய் கேட்பாங்க. இதெல்லாம் இப்படிதான் இருக்கக்கூடாது, உங்கள்ட்ட பேசிதான் நான் ரெஜிஸ்டர் ஆகக்கூடாது. ஆன்லைன்ல கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நம்பர் ஜென்ரேட் ஆயிடும். அப்ப அந்த ஃப்ராட் பில்லிங் செப்பரேட் இஷ்யூ சார் அது. அதே மாதிரி மீட்டர் டிஃபெக்டிவ் தனியா ஒரு ஆப் டெவலப் பண்ணுங்க. டிஃபெக்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, போட்டோ அப்லோட் பண்ணுங்க, முடிச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணல, அக்கௌண்ட் ஆயிருக்கு சார். அதுல இத்தனை நாள் டிலே ஆயிருக்கு, 6 மாதமா, எல்லாரும் நீயும் பார்க்கலாம், யாரு கேட்கவும் பார்க்கலாம். அப்ப எந்தெந்த ஏரியால என்னென்ன மீட்டர் எவ்வளவு டிலே ஆயிருக்குங்கிறத அவன் எத்தனை மீட்டர் நமக்கு ஷார்டேஜ் இருக்கு, இவன் ஏன் ஷார்டேஜ் வந்தது, இங்கதான் இருக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கும் வசதியா இருக்கும். ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? இதைத்தான் சார் நம்ம பேசுறோம். அன்னைக்கு வந்து 11,122 கம்ப்ளைண்ட் ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிட்டான். நீங்க கொண்டு பார்ப்போம், நான் பாக்குறேன் என்ன கம்ப்ளைண்ட் யாருங்கிற நம்ம பார்க்க பண்ணியா நீ இல்ல ஏமாத்துறீங்க. இது அப்படிதான் இருக்குங்கிறவங்க இல்லைன்றா. மற்ற டிபார்ட்மெண்ட் நிறைய டிபார்ட்மெண்ட்ல நிறைய அப்ளிகேஷன் வந்துருக்கு சார். சிவில் சப்ளை கார்பரேஷன் எடுத்துருங்க சார், ரேஷன் கார்டு தேவையே தேவைன்னு சொல்லக்கூடியது வந்து ரேஷன் கார்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, நேம் அடிஷன் பண்றது, டெலிட் பண்றது, ஆட் பண்றது, கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து இந்த டேட்ல வந்து கார்டு வாங்கிட்டு போன்னு சொல்றான், நீ நான் போன கார்டு கொடுத்துட்டாங்க சார். பயங்கரமான ஆச்சரியம் சார். இன்னைக்கு இப்ப மெட்டீரியல் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்தது என்ன பொருள் வாங்குனீங்கன்னா அதுல வேற விஷயம். அப்ப நாமளும் சேர்ந்து கூட்டுதான், நான் அரிசி மட்டும் நான் வந்து இன்னைக்கு ஜீனி மட்டும் வாங்கினோம்னா பருப்பு வாங்கின மாதிரி அவன் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறான். நமக்கு மெசேஜ் வந்து இப்போ நாம தான் சைலண்டா கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கோம். அப்ப கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்ப கவர்மெண்ட் மேல அந்த சிஸ்டத்துக்கு மேல சொல்ல முடியாது, சிஸ்டம் நல்லா இருக்கு, அப்ப நாம தான் பண்ணல, கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆனா அது ப்ரொவைட் பண்ணி. அப்ப பால் ஏன் கோர்ட்டுக்கு வந்தாரு? ஈவில் அப்படி எதுவுமே கிடையாது, ஏன் பண்ணல, ஏன் முடியாது? இப்ப எல்லா ஊருக்கும் கிடையாது, சொல்றதுக்கு இல்லைங்கிற நிறைய மேம்பாடு இருந்துகிட்டே இருக்கு, நிறைய விஷயங்கள் நிறைய ஏறி எக்ஸப்ட் ஈவி. எலக்ட்ரிசிட்டி போர்டு ரொம்ப 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 படு பாதாளத்துல போயிட்டு இருக்கு. அனைத்து வசதிகள் வந்துருக்கு. ஏன் எப்படி சார் ஏத்துக்கிறானோ ஒரு ஏஇக்கு வந்து 4.5 லட்சம் ரூபாய் அவருடைய கான்ட்ராக்ட். ஏன் இவங்க எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கணும்? எந்த ஒரு சிந்தனை மேம்படுத்துதல் எல்லாம் தெரியாம எவனாவது எழுதிருக்கான், ஏதாவது நான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் எழுதிருக்கானா? எழுதல. ஒண்ணுமே தெரியல, லாயக்கில்லாதவங்க ஆபீஸ்ல எடுத்து வச்சிருக்கோம். காலம் மாறிக்கிட்டு இருக்கு சார், எல்லாருமே ஏத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்கிறது இல்ல, நிறைய மேம்பாடுகள் வந்துட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்சிடியே, கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மானியத்தையே வந்து ஆன்லைன் ட்ராக்ல வந்து சொன்ன அடுத்த நிமிஷத்துல அவன் அக்கௌண்ட்ல ஏறிடுது சார். அது எப்படி சாத்தியப்பட்டது? இந்த அரசியல் இவ்வளவு மோசமான அரசியல் காலகட்டத்திலையும் அதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? அப்ப எங்கேயோ ஒரு விஷயங்கள் தோல்வியில நம்ம இருக்கிறோம், நாம தோல்வியா இருக்கோம், நம்ம நிர்வாகம் வந்து தோல்வியில இருக்கு, அதுக்கு நமக்கு நிறைய பங்கு இருக்குங்கிறோம். அதைத்தான் நம்ம பேசணும். விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை பேச முடியும். தெரியாதவங்க புலம்பிட்டு தான் இருப்பாங்க, என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு. தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் இருக்கிற மாதிரி சிந்தனையே வராது அவங்களுக்கு. ஆமா கரெக்ட், எல்லாமே அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டே போனோம்னா தீர்வு கிடைக்காது. ஒருத்தர் தான் பேசுவோம், 10 பேர் பேசணும், 100 பேர் பேசணும். இந்த சிறப்பு முகாமை போட்டு நிறைய பேர் 195 பேர் அப்ரிசியேட் பண்ணாங்க. ஆமாங்க ப்ராப்ளம் சால்வ் ஒன்று கொடுங்க அப்படிதான் பேசுவாங்க, மாற்றி யோசிக்கவே மாட்டாங்க. எப்படி யோசிப்பான்னு நினைக்கிறோம்? அதுக்கு உள்ள விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் தூரத்துக்கு சொன்னா மட்டும்தான் ஓ இவ்வளவு மோசம் இருக்கா, இதுல இவ்வளவு குளறுபடி இருக்கா, இதெல்லாம் ஏமாத்து வேலையா அப்படிங்கிறது. அவன் என்ன சொல்றான், நீங்க நானே பேசுறேன், 1000 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, 1900 2000 கம்மியான கம்ப்ளைண்டா தீர்த்துருக்கான். பாத்தீங்களா, 2000 கம்ப்ளைண்ட் தீர்த்துருக்காங்க, இந்த மீட்டிங் போட்டு அதனே தீர்த்துருக்காங்க. நம்ம அப்படி கூட நம்ம அறிக்கை பண்ண முடியும். அது வந்து வெற்றியா? இல்ல. கம்ப்ளைண்ட வந்து
முறை எனக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்டது, எனக்கு உறுப்பு சம்பந்தப்பட்டது. ஒரு ஆர்கனைசேஷனு இவன் எனக்கு நான் சர்வீஸுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன், ஒரு யூனிட்டுக்கு எல்லா பணமும் நான் அவனுக்கு கொடுத்துட்றேன், பணம் கொடுத்து அவன்கிட்ட நான் சர்வீஸ் வாங்குறேன். அப்போ அவன் சேவை குறைபாடு பண்ணோம்னா அவனை நான் செக் வைக்கிறதுக்கு, அவன் சட்டையை பிடிச்சி கேட்கறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அப்ப அந்த கேட்கக்கூடிய உரிமைக்கான தளத்தை நீ உருவாக்கி நீ ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னா அது எத்தனை பேருக்கு புரிதல் இருக்கும்? இந்த மின்சார வாரியம் வந்து மக்களுக்கு சேவை செய்யற மின்சாரம் ஃப்ரீயா பண்ணக்கூடிய சர்வீஸ் இல்ல, எதுவுமே கிடையாது. அப்ப ஏன் இவ்வளவு அதிகாரம், ஏன் 3500 ரூபாய் அதிகாரம் எதுக்கு குறை வச்சிருக்கோம்? எதுக்குமே லாயக்கு இல்லைன்னா கீழே வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, ரைட் நீங்க சொல்றீங்க, நாங்க ஆள் இல்ல, அதுக்கு இல்ல, ஆட்கள் இல்ல, கோல் விட மாட்டேங்கிறாங்க, அந்த வேலை கிடையாது. நான் சொல்றேன் என்ன, பில்லிங் இஷ்யூஸ் சால்வ் பண்றதுக்கு நீ ஏன் அது ஒரு சிஸ்டம் ஏன் நீ இன்னைக்கு வரைக்கும் நீ அறையப்பட்ட எங்க இருக்கு? சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எங்க இருக்கு? சொல்றது எங்க? ஒண்ணுமே கிடையாது. சப்ளை வாங்குறதுக்கு தான் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் வாங்க ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. அதுலயும் 1008 ஃபிராட் நடக்குது. மீறி ஓகே வெரி குட் நடத்திட்டு இருக்காங்க. பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் முன்னாடி இருந்ததுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இட்ஸ் குட். அடிச்சு பிடிச்சாலும் அவனுக்கு என்ன போட்டா நம்ம வாங்கிது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10% வந்து நமக்கு அது சக்சஸ் ஆயிடுச்சு. இது மாதிரி இங்க ஈச் அண்ட் எவரி ஆங்கிள்லயும் இந்த ஹோல் டேமேஜ் அதான் நான் முதலே சொல்றேன். யாருடைய குற்றம்? இவர்களுடைய குற்றமா? கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணணும்? நீ சிம்பிளா அது ஒரு ஆப் டெவலப் போட்டோ போட்டு இந்த தெருவை போட்டு நீ அப்லோட் பண்ணி விட்டு நாங்க பாத்துக்கிறோம் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? இது எனக்கு வேலை கிடையாது. என்ன பண்ற நீ? எனக்கு இன்ஃபார்மர் சொல்லுவாங்களா, போலீஸுக்கு இன்ஃபார்மர் மாதிரி எனக்கு இன்ஃபார்மத்துக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணு, உன்னை ரிக்வஸ்ட் பண்ணணும், கன்சியூமரை ரிக்வஸ்ட் பண்ணணும், நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்க செஞ்சு கொடுத்தோம். அந்த மைண்ட் செட் மாறணும். இதை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குமா? இவங்க எல்லாம் ராஜா மாதிரி ஒரு உட்கார இருக்கு, சட்டை பிடிச்சிக்கிட்டு கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு நாம நின்றுட்டு உட்கார கீழே உட்காந்து பேசினாதான் அன்னைக்கே கருத்து போட்டேன். சமமா அந்தத்துக்கு உட்காரன்ற தப்பு பண்ணக்கூடிய குற்றவாளிகளை உட்கார வச்சு அவனை தீர்ப்பதியா உட்கார வைக்காதேங்கிறேன். எத்தனை பேர் இதை இந்த ஆங்கிள் இது வந்து புரிஞ்சிக்க முடியும்? இன்னைக்கு அதை தப்புன்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கொண்டு போகணும். விஷயம் தெரிஞ்சவங்க நமக்கு இந்த மாதிரி உள்ள நடக்காடு இப்படி எல்லாம் ஏமாத்துறான். இது எதுக்காக நான் ரூபாய் செலவு வச்சு நான் அவன்கிட்ட போய் சொல்லணும். இன்னைக்கு இப்ப நீங்க கேம்ப் நடத்தினாங்கல்ல, வெரி குட். அங்க போய் தான் சொல்லுமா ஆன்லைன்ல பண்ண இந்த இதுக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணி இந்த லிங்க்ல நீங்க போங்க, இன்னைக்கு ஸ்பெஷல் கேம்ப், இந்த ஸ்பெஷல் கேம்ப்ல வரக்கூடிய பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்க ஸ்பெஷல் ஸ்பீட் ரெக்கவரி பண்ணி நாங்க இதை வந்து நாங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஆப் டெவலப் பண்ணு, அதை பப்ளிசிட்டி பண்ணு, இதுல போய் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ப அதானே அது ஸ்பெஷல் கேம்ப்னுடைய அர்த்தம். அதான் சார் இந்த விஷயத்தை இப்போ நீங்க சொல்றீங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. உதாரணத்துக்கு நம்ம கிட்ட போலே இல்லைன்னு போல் மாத்தணும்னு சொல்றாங்க. லட்சக்கணக்கான போல் வந்து டேமேஜ் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு போல் ரெண்டு, அதனால தெரிஞ்சதை விட்டுருக்குறாங்க. நீங்க இன்னும் ஒருத்தருக்கு தெரியாத மாதிரி இப்ப நீங்க இருக்கிற வேலைக்கு ஒரு 1,00,000 கோடி செலவுனா கூட எல்டி லைனை சரி பண்ண முடியாது, அவ்வளவு டேமேஜஸ் இருக்கு. ஏதோ கம்ப்ளைண்ட் வர்றது, பிரச்சனை வர்றது அந்தந்த இடத்துல தட்டி கொடுத்துட்டு ஒரு மொண்டிக்கு வரையே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஃபீல்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட டேமேஜ் போல் இருக்கு. ஒரே நாள்ல வேணாலும் போல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏற்றிடுவாங்க. அது நடைமுறையில சாத்தியம் இல்லாத விஷயம். அதனால நம்ம சும்மா பேசுறதுனாலே மட்டும் தீர்வு வந்துடாது. அங்க வந்து செய்யறதுக்கான சரக்கு வேணுமல்ல, நம்ம கிட்ட பொருளாதாரம் வேணுமல்ல. அந்த அளவுக்கு ஏற்கனவே இவால் ஆகிட்டு இருக்குது. இப்ப போல் எடுத்துட்டு நீங்க நம்ம திருப்பி நீ போலே கொடுக்காம தான் போல் வேலை செஞ்ச மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. சர்வீஸ்க்கே போல் கொடுக்க முடியல. சர்வீஸ்ல இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் பேசுறதுக்கு ரெடியா இல்லை, ரிட்டையர்ட் நீங்களும் தான் பேசிட்டு இருக்கணும். அது வந்து தீர்வை நோக்கி போகாது. அதனால நம்ம தீர்வை நோக்கி போகணும்னா ஏதோ ஒரு சில பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டு இதுக்கு நீங்க சரி பண்ணுங்கன்னு தான் கேட்க முடியுமே தவிர, அதுக்கு நீங்களும் நானும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இதை பத்தி இந்த 4 பேர்த்த தவிர இந்த மெசேஜ் வேற யாரையும் போய் ரீச் ஆகாது. நீங்க இருக்கிற 256 குரூப் இருக்கிற 5 பேருக்கு தவிர 6 பேருக்குமே போய் சேராது. ஆனா நமக்குள்ள தீர்வை நோக்கி மட்டும் சொல்லலாம். ஈபி மோசம்தான், அங்க செய்ய முடியாது, போல் இல்லை, அவ்வளவு போல் டேமேஜ் போல் இருக்கு எடுத்து சொன்னா. இதுதான் என்னுடைய கருத்து. சொல்ல வேண்டியதுக்காக சொல்றேன். நம்ம ஒன்னையவே பேசிட்டு இருக்கிறதுனால டைம் வேஸ்ட் 1.5 மணி நேரம் ஆச்சு. அதனால நம்ம வந்து தீர்வை நோக்கி பாயிண்ட்டை மட்டும் பேசுவோம். மோசமான ஈபியை நீங்க வந்து நானும் நீங்களும் சேர்ந்து ஒரே நாள்ல திருத்திட முடியாது. நமக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட
பாயிண்ட் எடுத்து அதை சரி செய்யறதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணலாம், முயற்சி பண்ணலாம், ரெப்ரசன்டேஷன் தான் பண்ண முடியும். அடுத்து என்ன சோர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க? 4 பேருக்கு மேல 1 மணி நேரம் ஆனா நிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, இந்த குரூப்லயே நிக்க மாட்டாங்க. அதனால நம்ம எனர்ஜியும் நம்ம யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துவோம். அதனால 1 hour நீங்க சொல்றீங்க, நான் கேட்கறேன், பட் அதுக்காக அது சரின்னு ஆயிடாது. அதுதான் ஒரு நடைமுறை பார்க்கணும். சரி, பேசுங்க. மையத்தினுடைய அன்அக்செப்டபிள். ஏன்னா அவரு மின்சார வாரியத்தை எதுவுமே செய்ய முடியாது, லட்சக்கணக்கான போர் மாசம் ஆயிடுது. யாருடைய ஃபால்ட்? நீங்களே இன்ஜினியர் தானே. கேள்வி கேட்கறது யாரை நோக்கி கேட்கிறேன்? சார், நீங்க கேள்வி யாரை நோக்கி கேட்கறீங்க? முதல்ல அவர் சொல்லுங்க. மின்சார வாரியங்கள் அது உயிரற்ற பொருள் சார், அது அப்படித்தான் இருக்கு சார். நீங்க இருப்பார், அவரும் இப்படித்தான் பதில் சொல்லி. சரிங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, நீங்களும் அதனுடைய பாட்டு தான். நீங்களும் 35 வருஷம் அதுல இருந்த பாட்டு தான், நானும் ஒரு பாட்டு. திருப்பி திருப்பி ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் அவன் நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள லஞ்சம் இருக்குங்கிறதுக்காக என்ன போட்டு எடுத்து போட்டு போவாங்க. நான் அதெல்லாம் சொல்லு, நான் தான் மறுபடியும் திருப்பி நீங்க ஒண்ணு நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் மூடுக்கு போயிட்டீங்க, இல்ல சொன்னீங்கன்னா ஒரு அகைன்ஸ்டா ஒரு ஆர்குமெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக பேசுறீங்க. இல்ல நத்தி எல்லாம் கிடையாது. பேசும்போது வந்து தவறு ஒரு காமனா இது உண்மையை நம்ம செய்ய முடியாதுங்கிற ஒரு முடிவு கொடுக்கறது. அப்படின்னா அப்படி விட்டுட்டு போக முடியுமா சார்? நம்ம ஏதாவது சார், நான் விட்டுட்டு போக சொல்லல. இல்ல நல்லா புரிஞ்சுக்க, நான் விட்டுட்டு போக சொல்லல. நல்ல தெளிவா நான் புரிஞ்சுக்கணும். நம்ம உங்க எனர்ஜி 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க இங்க. இருங்க, 1 hour 2 hour கடமையை செய்யறோம். பலனை பத்தி பார்க்கணும். இது அவங்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல இல்ல. இப்ப நமக்கு இப்போ ரீசெண்டா ஒரு மேட்டர் நடந்தது. நம்ம இந்த விவாதம் நமக்குள்ளேயே பேசிட்டு இருக்க நோக்கத்துக்காக பண்ணல. பாத்தீங்களா, கன்சியூமருக்கு பப்ளிக்கு வந்து புரிய நிர்வாகம் மாதிரி கிடையாது, நம்ம தான் பாஸ், நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேளுங்க, அவன் பதில் சொல்லணும், சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இது. நீங்க அதை சொன்னா அது ஓகேன்றீங்க, இதை மட்டும் ஏன் நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க? இதுல மட்டும் ஏன் உங்களுக்கு நீங்க டிஃபரன்ஸ் ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம பேசக்கூடாது. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. இப்ப நம்ம நிறைய பேருக்கு என்கரேஜ் பண்றோம். கன்சியூமர் கிரீவன்ஸ்னு வந்தா ஒரு சர்வீஸ டிசி பண்ணாத சர்வீஸ் பண்ணா கூட ஒரு அதை தீர்வு வர்றதுக்கு ஒரு 2 to 3 years ஆகுது. அது வரைக்கும் நார்மல் கன்சியூமர் தாங்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் வருது. நிறைய இஷ்யூ பிராக்டிகலா பார்த்து நம்ம பேசுறோம். கன்சியூமர் அவேர்னஸ் ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு என்ன நடந்ததுன்னா, 2020 20,000 5,000 3,000 10,000 அப்படியே லீடிங் ஏற்ற மாதிரி பணம் கிட்டே வந்திருக்காங்க. 23 வார சர்வீஸ். ஸோ இந்த 3ஆம் மாதத்துக்கு வந்து இந்த மாத அசஸ் வந்து எவ்வளவு தெரியுமா? 3,95,000 பணம் கட்டி கொடுத்துருக்காங்க. கனெக்டர் கிலோவாட் மீட்டர் இருக்கிறது 9.8. ஆனா இந்த மாதத்துக்கு, இந்த 2 மாதத்துக்கு மட்டும் 95,000 பணம் கட்டுன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு கன்சியூமர் ஒரு டீ கடை வச்சிருக்கான், அவன் பயப்படுவான். அவன் நோட்டீஸ் கொடுத்தவன் மேல அறிவு வேணும், கொடுத்துட்டான். என்னன்னு கேட்டேன்னா, அசஸர் வந்து ரீடிங் சரியா எடுக்கல, பேக் பீரியட் கூடாது. மீட்டர்ல வந்து 9,000 ரீடிங் இருந்த வந்து 41,450 ரீடிங் இருக்கு. அந்த 31,500 யூனிட்டுக்கு வந்து இந்த 2 மாதத்துக்கு இவ்வளவு பணம் கட்டுச்சு நோட்டீஸ் கொடுத்துருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய பாருங்க. டிஃபெக்டா இல்லையா, நல்லா ஒர்க் பண்ணுது, அவன் அசஸ் பண்ணிட்டான், அதெல்லாம் இருக்கு. என்ன பண்ணணும்? இந்த மேட்டரை கொண்டு போய் எஸ்சிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லியாச்சு. சொன்னோன்னா எஸ்சி கூட்டு விடுவார் அந்த பார்ட்டியை, இந்த நுகர்வோரை கூட்டு விடுறாரு. அவர் போறாரு. அவர் எஸ்சி என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அசஸர் தப்பு பண்ணிட்டான், அவன் சரியா ரீடிங் எடுக்கல, அதனாலதான் உங்களுக்கு அக்குமுலேட் ஆகி வந்துருச்சு, அவன் செத்து போனான் அந்த அசஸரு, அவன் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது, பெனால்ட்டி அவனுக்கு காம்பன்சேஷன் வாங்க முடியாது, எப்படி நீங்க தான் அதை கட்டி ஆகணும், பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது, இடம் இல்லை, நான் உங்களுக்காக நான் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட் தரேன் அப்படின்னு அந்த எஸ்சி பேசியிருக்கிறான்.
இது நீங்க என்ன சொல்றீங்க? எஸ்சி பேசுனது அவன் எஸ்சி கருங்காலியோட கேவலமானவன்னு சொல்ல தோன்றா இல்லையா? ஒரு ஒரு ஆர்டினரி கன்சியூமர் அவன் பேர்ல மிஸ்டேக்கே கிடையாது. இன்னும் இதுல வேடிக்கை என்னன்னா போன ரீடிங்ல வந்திருக்குன்னு இவருதான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. கம்மியா 1000 ரூபாய் வந்திருக்கு என்னன்னு பாருங்க. எஸ்சி தப்பு பண்ணிட்டாரு. கரெக்ட், எஸ்சி தப்பு பண்ணிட்டாரு. நான் மாற்று கருத்தை சொல்ல, அது தீர்வு மட்டும் சொல்லுங்க. நீங்க பார்க்கணும், தீர்வு சொல்லுங்க. இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் இப்ப நமக்குள்ளே சொல்லுவாங்க என்ன தீர்வு? நீங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியும், நான் ஒரு ரூட்ல போறேன், நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க வந்து இப்ப அவனே டெத்துங்கிறீங்க. ஆக்சுவலா கன்சம்ஷன் 14ஆம் தேதி லாஸ்ட் டேட் சார். அவர் பணம் என்ன பண்ணலாம் பாருங்கன்னா, என்ன பண்ணலாம்னா இப்ப அசஸர் பண்ணது தப்பு. உடனே நம்ம அந்த உண்டான ப்ரொபோஷனேட்டா ரீடிங் இருக்கிறத வச்சு ஒரிஜினல் ரிவைஸ் பண்ணி அவனுக்கு இன்ஸ்டால்மெண்ட் தான் கொடுக்க முடியும். வேற என்ன பண்ண முடியும்? அசஸர் இருந்தான்னா அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி சஸ்பெண்ட் பண்ணலாம், ரிமூவ் வரும். எது சார் 25,000 அதுதான் அயோக்கியத்தனத்தினுடைய உச்சகட்டத்துல தானே இருக்கு. அது ரைட். அது நீங்க இப்ப நம்ம வந்து அந்த ரைட் அது அது அதுல அது நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன், அவ்வளவுதான். அதுல என்ன பண்ண முடியும்? அப்புறம் சரி, இப்ப அவன் வந்து அதாங்க இதுக்கு இவங்களை கட்ட சொல்றதுலயும் நியாயமா இருந்தா தான் கன்சியூமர் கட்டுவாரு. புரியுதுங்களா? நியாயமா இருக்கிற காசு தான் கன்சியூமர் கட்டணும். நம்ம தப்பு பண்ணதுக்கு அவர் எப்படி கட்டுவாரு சார்? அவன் இன்னைக்கு வரைக்கும் அவன் கம்பா நிக்கிறான் சார். நீங்க தான் பணம் கட்டுறவங்க ரிட்டர்ன் கொடுக்கவே மாட்டேங்கிறான் சார். அந்த எஸ்சி தான் சிஜிஆர் சேர்மன். அவன் போய் பேசி 90% ஆபீசர்ஸ் இப்படித்தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம என்னதான் பண்றது அவனுங்க வச்சுட்டு? அதுக்கு நம்ம முயற்சி ஒண்ணு ரெண்டு இருக்காங்க. கரெக்ட். நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்டா நம்ம எப்படி கொண்டு வரோங்கிறது இருக்கு. என்ன நோட்டீஸ் கொடுத்துருக்கான் தெரியுமா? அந்த ஏஐ நோட்டீஸ் கொடுத்துருக்கான். மீட்டரை கழட்டி டெஸ்ட் பண்ணணும். மீட்டரை கழட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணி மாற்ற வரைக்கும் அதுன்னு கொடுத்துருக்கான். இவன் என்ன சப்ளை இருக்காதுன்னு என்ன பிசினஸ் பாதிப்புக்கு ரெஃப்யூஸ் டு ரிசீவ் த மெமோன்னு போட்டுட்டு அந்த மீட்ல ஒட்டிட்டு எவ்வளவு அராஜக மனப்பான்மை. அவன் முதல்ல 3,50,000 ரூபாய் 31,500 யூனிட் 2 மாதத்துக்கு பில்டிங்கே வராத. அப்போ உனக்கு அறிவு வேண்டாமா? ஒர்க்கிங் எக்ஸசைஸ் போட்டு இந்த மாதத்துக்கு இவ்வளவு, அதனால நான் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஏசின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ல நீங்க ஒரு லெட்டர் தப்பு வந்து நிர்வாகம் நிர்வாகம் எப்படி யாரு பேசுவாங்க? சரி, இந்த மாதிரி மேட்டர்லாம் 100% மரியாதை இல்ல இதெல்லாம் நீங்க என்ன பேசினாலும் இதெல்லாம் 100% 1000 மடங்கு கரெக்ட். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. கரெக்ட் தான், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இதே எஸ்சி தான் 2 பத்மாவதினு ஒரு கேஸ்ல வந்து என்ன போல் நட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் வெளியில போட்டுக்கிற போது நீ பணம் கட்டணும்னு சொல்லி சர்வீஸ் பண்ணி 3 மாதம் சப்ளை இல்ல. நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம பிரச்சனை பண்ண நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி அவனை இழுத்ததுக்கு அப்புறம் அந்த 25,000 அவனே கட்டிட்டான். யாரு? இபிஏ கேட்டி பணம், அவன் ஏஏ பணத்தை கேட்டி சர்வீஸ் கொடுத்தான். இதே எஸ்சி தான். இவனெல்லாம் சிடிஆர்எஃப்ல சேர்மன் எப்படி நீங்க பெட்டிஷன் போட முடியும்? இப்ப என்ன பண்றது? நமக்கு 14ஆம் தேதி லாஸ்ட் டேட். அவன் 4 லட்சம் ரூபாய் பணம் கட்டி ஆகணும். அவன் நேற்றுக்கு தான் மீட்டரை கட்டிட்டு போயிருக்கா, இன்னும் ரிப்போர்ட் வரல. இடையில லீவ் வந்துருது. டென்ஷன் யாருக்கு? நுகர்வோருக்கு. தப்பு பண்ணாம இருக்கான். இப்பதான் நீங்க இதுக்கு முன்னாடி கோபமா இருந்தீங்க. இல்ல உங்களுக்கு கோபமா தெரிஞ்சது. இப்ப நான் எக்ஸாம்பிள் இதுதான் இப்பதாங்க விஷயம். சும்மாவாக ஒருத்தர் நம்ம அரசியல் கட்சியை திட்டுறதுக்கு போட்டா கிடைக்க போகுது? நமக்கு ஒண்ணும் கிடையாது.
என்ன செஞ்சிருக்கணும், நீ என்ன செய்யல. இப்ப அந்த கன்சியூமர் ஏன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காரு. நான் என்னடா பண்ணேன்னா, நான் மட்டும் எப்படி தீர்வு சொல்ல முடியும்? லெட்டர் எழுதிட்டே இருக்கேன். நான் லீகல் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. நேற்றுக்கு ஒரு கீழே பார்த்து நீங்க நேற்றுக்கு போய் கொடுத்தாச்சு. இன்னைக்கு நேற்றுக்கு தான் மீட்டர் ஏன் டவுன்லோட் பண்ண தெரியாதா? ஏன் டவுன்லோட் பண்ணல? என்ன இஷ்யூ எனக்கு சொல்ல மாட்டேங்கிறான். திருட்டு போயிடுவா, திருட்டு சொல்ல மாட்டேங்கிறான். நீ சொல்லு. டேட்டா இல்லையா? டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் இல்லையா? உன்ட அந்த கிட் இல்லையா? டேட்டா ஏன் டவுன்லோட் பண்ண முடியல? கம்பெனி யாரும் சப்ளை பண்ணலையா? சாஃப்ட்வேர் நாட் சப்போர்ட்டா? நீ கிவ் இட் இன் ரைட்டிங் டு கன்சியூமர். நான் பாத்துக்கிறேன், எங்க மீட் பண்ணும்போது நான் பாத்துக்கிறேன். திருட்டு கம்னாட்டிங்க மறைக்கிறான். இதெல்லாம் நீங்க சொல்றதை விட 1000 ஃப்ராடு நிறைய இருக்கு. கரெக்ட். இதெல்லாம் நிறைய இருக்காங்க. இவங்களை எப்படி திருத்தறது தெரியல. பேசுங்க சார். நீங்க பேசுறதுக்கு தான் இங்க ஓபன் பண்ணிருக்கோம். இது பேர் பாக்குறேன், 200 பேர் பாக்குறாங்க. அந்த இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோமோ 100 பேருக்கு தெரிஞ்சு. பயப்படாதீங்க. அந்த கன்சியூமர் அங்க போறாரு சார், அவர் எஸ்ஏ பார்க்க போறாரு. உங்களுக்கு ஏதாவது புரியல, அவன் திருப்பி என்ன சொல்றான், நீ ஒத்துக்கிறியா? நீதான் கட்டணும். ஒத்துக்கிட்டு சார் 21,000 கேட்குமா? எந்த பீரியடுக்கு வந்தது? கொடுக்கணுமா வேண்டாமா? இவனெல்லாம் எப்படி எஸ்சியா நம்ம ரெகனைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க டிபார்ட்மெண்ட்ட? இது இப்படி இவனை எப்படி நம்ம மரியாதை கொடுக்க முடியும்? எல்லாம் அவனை சொல்றேன், நான் பப்ளிட்ட சொல்றேன், நீங்க உள்ள போங்க, பேசுங்க, உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா எனக்கு போனை போட்டு ஏண்ட கொடுங்க, அவரை பேசுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். பயப்படுறான், பப்ளிக் பயப்படுறாங்க. இப்ப அந்த தெரிய வைக்கிறது தான் இந்த இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம். அதிகாரிகள் அயோக்கிய பயிலுங்க, அதிகாரிகள் கொள்ளக்காரங்க, அதிகாரியும் எந்த மரியாதைக்கும் லாயக்கு இல்லாதவங்க. பயப்படாதீங்க, தைரியமா போங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா அவனுக்கு சட்டம் தெரியல, எழுதலாமா? அப்படி மீட்டர் நான் டெஸ்ட் பண்ற வரைக்கும் அவனுக்கு சப்ளை இருக்காதுன்னு சொல்றதுக்கு சொல்லுங்க. அப்பா நீங்க ரூல் என்ன சொல்றது? எப்படி அந்த இந்த லெட்டர் எழுதுனா அந்த கையை நம்ம அந்த கைய சார் சிஜிஆர்எஃப்ல வர 2 பார்ட்டி இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப உதாரணத்துக்கு சிஜிஆர்எஃப்ல எஸ்சி தவிர 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க சுத்தமா கை நாட்டு மாதிரி எதுவுமே கேட்காம கவர்ல 500 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாங்க. எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் படிக்க பாக்குறது இல்லை. கலெக்டர் பார்த்து தேர்ந்தெடுத்து போடுறாங்க. 2 பேர் டிஸ்ட்ரிக்ட்ல பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கிறவங்க. அவங்க நான் 3-4 சிஜிஆர்எஃப்ல பார்த்துட்டேன். அவங்க கம்முன்னு வந்து உட்காந்துட்டு ஒரு டீ வடை சாப்பிட்டு ஒரு போகையில ஒரு கவரை வாங்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கு என்ன பண்றது? அவங்க 2 பேர் மெஜாரிட்டி இருக்காங்க, அவங்க ஒண்ணுமே பேசுறது இல்லையே. இந்த ஆள் அப்புறம் இந்த ஆள் சொல்றத சட்டம். சிஜிஆர்எஃப் இப்படி என்ன பண்றதுன்னு அனுபவத்தை சொல்லுங்க. ஏதோ மீட்டிங் உங்க அனுபவத்தை சொல்லுங்க. அனுபவங்கள் பேசினா பேசிட்டே இருக்கலாம் சார். அனுபவங்கள் பேசினா பேசிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு சார், ஒரு சர்வீஸ்ல 6000 பேருக்கு டிசிஆர்சி பண்ணாமே டிசிஆர்சி ஃபீஸ் வந்துருச்சு. 6000 சர்வீஸ் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 6000 பேர் கட்டிட்டு போயிட்டாங்க. 60 ரூபா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்காக 3 ரூபா சேர்ந்து வருதுன்னு சொல்லி அரியர்ஸ்ன்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகி 6000 பேருமே கட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு செக்ஷன்ல அந்த 60 ரூபாய டிசி பண்ணாமையே டிசிஆர்சி ஃபீஸ் வந்துருச்சு, கட்டிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு கன்சியூமர் மட்டும் கட்டல. அவர் எனக்கு பிசிக்கலா டிசி வேணாம நான் எதுக்கு டிசிஆர்சி கட்டணும், எனக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அவர் அந்த 60 ரூபாய் கட்ட மாட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷம் கேஸ் நடத்தினார். கிட்டத்தட்ட 5000 ரூபாய் செலவு பண்ணார் அந்த 60 ரூபாய் பிடிச்சத ரீஃபண்ட் வாங்குறதுக்கு. கிட்டத்தட்ட அவர் செலவு பண்ணது ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பார் அந்த 60 ரூபாய் ரீஃபண்ட் வாங்குறது. ஸோ எல்லா கன்சியூமர்னாலையும் இந்த அளவுக்கு போராட முடியறது இல்லை. 6000த்துல ஒருத்தர் தான் வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு 10 பேர் கிரியேட் ஆகும்போது இதுக்கான தீர்வு வரும். இதை நம்ம டீட்டெயிலாக சொன்னா டேட்டா நான் பாயிண்ட் மட்டும் முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் ப்ராக்டிக்கலா நடந்தது. இதை பத்தி எடுத்து 1/2 மணி நேரம் சொல்லுவாங்க. அடுத்து எல்லாரும் நிறைய டைம் ஆயிடுச்சு சொல்றேன். இந்த மாதிரி நுகர்வோர் அமைப்புகளை இல்ல நுகர்வோர் அமைப்புகள்கிட்ட இதுக்கு தீர்வு அதுல இருக்கிறவங்க கொஞ்சம் அதிக ஈடுபாடோட வர்றாங்க. நம்ம டிஎன்இபியில் இருந்தாலும் கூட நமக்கு அந்த ஈடுபாடு இல்லை. நுகர்வோர் மேல அக்கறை நம்ம கிட்ட கம்மி தான். இந்த நுகர்வோர் அமைப்புக்கு தான் அந்த இயற்கையான ஈடுபாடு இருக்கு. நம்மலாம் அதிகாரிங்கிற முறையில இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ராஜா வீட்டு கண்டுபிடிக்க மாதிரி நாங்க சொல்றதுதான் சரிங்கிற மைண்ட் செட். அதை மாத்தணும். அதுதான் மெயின் பிரச்சனை.
கன்சியூமர் போறதுலயுமே இஷ்யூஸ் இருக்குது. அது வந்து எஸ்சி சொல்ல சொல்லுங்க. ஈபியில் உள்ள விஷயத்தை சொல்லுதுன்னு மக்களுக்கு நான் சொன்ன அந்த கன்சியூமர் வந்து இப்ப நான் சொன்னதை தைரியமா செய்யறான். கன்சியூமர் கார்பரேஷன் தேவையில்லை இந்த விஷயத்துல. ஏன்னா கன்சியூமர் புரிஞ்சுக்கிட்டான்னா பிசினஸ் பரவாயில்ல, நீங்க சார் நான் விட போறது இப்போ ஹைகோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிக்கிறேன் அந்த அளவுக்கு கூட அவங்க வர தயாரா உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வர்றாங்க. அந்த புரிய வைக்கிறதுக்கான முயற்சி தான் நம்ம இங்க விவாதம் பண்றது. அப்ப விவாதம் பண்ணும்போது குற்றவாளியை அவன் குற்றவாளின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னா மட்டும்தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓஹோ, இல்லைன்னா இந்த இன்னமும் அந்த மாயையில இருக்காங்க. அவங்க எல்லாம் அதிகாரி, அவங்க சொன்னா நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறாங்க. நம்பாதீங்க, செய்ய மாட்டான். அப்படி செஞ்சிருக்கணும்னு சொன்னா எச்சி என்ன செஞ்சிருக்கணும்? அவன் லெட்டர் எழுதுன அப்படியே எழுதுனான். அவன் செத்து போனா அவன் குடும்ப பாவத்துல இருக்கு. அவன்கிட்ட இழப்பீடு வாங்க முடியாது. அதனால நீ தான் கட்டணும்னு எனக்கு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணிய. நீ உயிரோடு தானே இருக்க, அந்த லெட்டர் அப்படியே கொடுத்துருங்க சார். நீ உயிரோடு தானே இருக்க, நீ சூப்பரிண்டிங் இன்ஜினியராகவும் இருக்கிற, சிசிஆர்எஃப் நல்ல வசதி வாய்ப்போடு தானே இருக்கிற. நீ உன் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் தப்பு பண்ணதுக்கு நீ காம்பன்சேட் பண்ண வேண்டிய என்ன எப்படி நீ காம்பன்சேட் பண்ண சொன்னேன்னு லெட்டர் எழுதி அந்த கன்சியூமர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். அந்த எஸ்சி அன்னைக்கு அவன் தூக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கணும் பாரதேசி. எஸ், என்ன செஞ்சு ஒரு ரோல் என்ன டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ நீ அதை செய். 30 லட்சம் இல்லை 5 லட்சமும் கன்சியூமர் தான் கட்டணும்னு நாங்க கேட்ட தயாரா இருக்கோம். யூ ஃபாலோ த ரூல்ஸ். ஆளு தப்பு பண்ண என்ன தப்பு பண்ணா வந்து அந்த வந்து வேற ஆள் மூலமா சை மூலமா சொல்லியிருக்கான். 2 பேர் மேல இவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க 2 பேர் மேல ஆக்ஷன் எடுப்போம். ஏன் எடு, இவன் இந்த எஸ்சி வந்து சொல்லி அந்த 25 பணம் கட்டலாம். கன்சியூமர்ட்ட வாங்கணும், கன்சியூமர் பணம் கட்டின மாதிரி இது ஏழு பணம் கட்ட வச்சான அந்த எஸ்சி. அப்ப அவன் எவ்வளவு பெரிய கல்பிரிட்டா இருப்பான். இவெல்லாம் அந்தஸ்துக்கு தகுதியானவன். இவன்லாம் இதை நம்ம அதனாலதான் இது மாதிரி இல்ல இந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா நானே சொல்லாமங்க வேண்டாட்டேன். பிராக்டிக்கலா அனுபவப்பட்டு வந்திருக்கிற இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அதிகாரிகள் தகுதி இல்லாம இருக்கிறாங்க. அதுல வந்து அவன் யாரையும் ஒரு 10% நல்லவங்க இருப்பாங்க, 90% மாறி இருக்காங்க. ரைட்டு சப்ஜெக்ட் எங்கேயோ போயிருச்சு. இல்ல சப்ஜெக்ட் வேற பக்கம் போயிடும். அப்படி பாயிண்ட்ஸ் ஏதாவது பேசணுமா சொல்லுங்க. மைக் சரி, ஓகே, முடிச்சிடலாம். பாயிண்ட்ஸ் இருக்கா? முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். வேற யாராவது வாய்ப்பு. ஆமா ஆமா, வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுங்க பேசுறவங்க. புதுசா தூத்துக்குடியில் ஒரு ஆள் இருக்கிறீங்களா பேசுறதுக்கு? ஆமா ஆமா சார், பேசுறீங்களா? மைக் கணேசமூர்த்தி பேசுறாரு. பேசுங்க. மைக் ஆன். அவர்தான் அன்னைக்கு போய் இருக்கா என்ன தெரியல. கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றவங்க சார். அதான் அன்னைக்கு ஒரு கிரீவன்ஸ் 2 பெட்டிஷன் கொடுத்திருக்காரு. ஓகே சூப்பர் ரைட், ஓகே. பட் அப்படி இன்னும் பேசல. இன்னும் அவங்கள மைக் ஆன் பண்ணலையே. இன்னும் ஆன் பண்ண மைக் இருக்கா என்னன்னு தெரியல. ஹெட்செட்ல இருக்கணுமே. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான இருக்கும் கண்டிப்பா. சரி, இந்த மாதிரியான மக்களை ஏமாற்றக்கூடிய நாடகங்களை நடத்தக்கூடாது. நடத்த நாம எதிர்ப்போம். உண்மையான ஆக்கப்பூர்வமாக இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்துல எப்படி மக்கள் நுகர்வோருக்கு நல்லது செய்ய முடியுமோ அதை செய்து கொடுக்கறதுக்கும், அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறை டாக்குமெண்ட் படுத்திட்டு கணேசமூர்த்தி. கணேஷ்மூர்த்தி
நம்ம ஏரியால உள்ள 2 போஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல இது போயிடுச்சு. விழுற நிலைமையில தான் இருக்கு. ஏற்கனவே வெள்ளம் வந்து போனது. அந்த டைம்ல இருந்து கொடுத்து பார்த்துருக்கோம். இப்பயும் கொடுத்துருக்கோம் கொண்டு போய் பாலகிருஷ்ணனோட அண்ணனோட சப்போர்ட்ல. பார்ப்போம். நீங்க செய்யலைன்னா நீங்க சிஜிஆர்எஃப்ல பெட்டிஷன் போட்டுருங்க, போட்டோ அட்டாச் பண்ணி பெட்டிஷன் போட்டுருங்க சிஜிஆர்எஃப்ல. ஓகே ஓகே. ஆமா சிஜிஆர்எஃப்ல போட்டுருங்க. அப்ப உங்களுக்கு நாள் ஓடினாலும் ஒரு 2 மாசத்துக்குள்ள நம்ம நீங்க போட்டுட்டு எனக்கு கொடுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே சார், கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது பேசுறீங்க சார்? முடிச்சிடலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமா. சிக்னல் கிடைக்கலையா? ஆமா. ஏமாத்துறவங்க வேலையெல்லாம் செய்யாம ஆக்கப்பூர்வமாக செய்ய சட்டப்படி என்ன செய்யணுமோ, நம்ம யாருக்கும் வக்காலத்து வாங்கல, நுகர்வோருக்கு வந்து நீ பணம் வாங்கக்கூடாது, அவனுக்கு தடவை பண்ணுங்க, நம்ம எதுவும் சொல்லல. அதிகாரிகள் செய்யற தவிர வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும், தட்டி கேட்கணும். நுகர்வோர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே செய்ய முடியாது. அப்படியே செஞ்சாலும் ஒரு மின் சப்ளை தான் துண்டிக்க முடியும். அதையும் ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் அது பண்ணலாம். அதற்கான தெளிவு நீங்க அவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, சட்டத்துல என்ன சொல்லுங்கிற ஒரு தெளிவை, ரொம்ப பெரிய ஐபிசி செக்ஷனா என்ன ஒண்ணும் கிடையாது, ஒரு 4 செக்ஷன் தான் இதுல இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தைரியமா அவங்கள ஃபேஸ் பண்ணலாம். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்குள்ள அனுபவத்தை நாம நமக்கு தெரிஞ்ச நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க. அதுக்கான வாய்ப்பு தான் இது. இதுல கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் இதே செவ்வாய்க்கிழமை வேறு ஒரு மின்துறை சார்ந்த தலைப்பில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். கலந்து கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.